அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய களஞ்சியம் சமூக வானொலியின் மூலியமாக நடத்தப்படக்கூடிய ஒரு இணைய வழியிலான ஒரு பயிற்சி. ஒவ்வொரு மாதமுமே நம்ம ஒரு தலைப்புகளின் கீழ நம்ம பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்கோம் விவசாய பெருமக்களுக்கு. அந்த வகையில இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பனி காலத்துல கால்நடைகள எப்படி பராமரிக்கலாம் அப்படின்ற விதத்துல இன்னைக்கு நமக்காக பயிற்சி வழங்குறதுக்காக திரு வேதையன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹ் ஒரு அனுபவ விவசாயி. இயற்கை முறையில சிறப்பா விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நமக்காக இணைந்து உங்களுக்காக கால்நடை வளர்ப்பு, அதுவும் இந்த பனி காலத்துல எப்படி கால்நடைகளை பராமரிக்கலாம் அப்படின்ற நிறைய தகவல்களை நமக்காக சொல்ல போறாங்க. எல்லா விவசாயிகளும் உங்களுடைய நண்பர்களையும் கொஞ்சம் இணைப்புல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும். அண்ணன், நீங்க துவங்கலான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மழை காலங்கள்லையும் பனி காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்க்குறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதை பற்றி தான் இன்றைக்கி நிறையா பேச போகிறோம். வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடு இதை சார்ந்து நம்ம சொல்ல போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி தை இந்த 2 மாதமும் கொஞ்சம் சிரமமான மாதம். ஏன்னா இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா பனி பெய்யக்கூடியது, குளிர் அதிகமாக இருக்கும், சாரல் இருக்கும். குட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்திலாம் குட்டி போடும், அதிகமாக ஆடுகள் குட்டி போடும். அதனால தான் நம்ம இனப்பெருக்கம் செய்யும்போது அந்த பருவத்துக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை கணக்கு பார்த்து அந்த தை பிறகு வார மாரி தான் போடுவாங்க. ஏன்னா அந்த பனி நேரத்தில் அந்த குட்டிகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக பிந்தி போட்டாங்கன்னா, அந்த மாசி வந்துட்டுனா அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை இருக்காது. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒன்று முன்னாடி போடுவாங்க, அடுத்தது இல்லை பிந்தி போடுவாங்க. இதேமாரி டைமை நம்ம தேர்வு பண்ணிட்டோம்னா குட்டிகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அது முக்கியமானது. இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நம்ம இந்த பருவம் கரெக்டாக வந்துட்டு இந்த டைம் தான் வருது அப்படின்னாக்கா, இப்போ ரொம்ப இந்த இளங்குட்டியில் 15 நாள் நம்ம பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் தான் குட்டி போடும்போது தான் மழை பெய்யும், இதுமாரி சாரல் இருக்கும், பனி இருக்கும். இந்த டைமில் சளி பிடிச்சிரும் குட்டிக்கு. அடுத்தது அது சீம்பால் அதிகமாக குடிச்சிரும். அப்புறம் அது பால் குடிக்காது, அப்படியே சுணக்கமாக அங்கே நிற்கும். இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஏற்படும். இந்த பிரச்சனைக்கு நம்ம 15 நாள் முதல்ல அந்த குட்டி போட்டதுலேருந்து 15 நாள் வரைக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த குட்டியை கூடையில் வச்சு தனியாக கவுப்போம். கவுக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், குட்டி நீங்கள் விட்டிங்கனாலும் இந்த ஆட்டோமேட்டிக் தேடி நீங்கள் பக்கத்தில் அதை விறகு அடுப்பு இருந்ததுன்னா அந்த சாம்பலில் போய் படுத்துக்கும். அதுக்கு தெரியும். அந்த இடத்துல போய் அது அலைய போய் அந்த அந்த சூட்டில் உணவில் போய் படுத்துக்கும். இல்லாட்டி வீட்டுக்குள்ள ஒரு மூலையில் போய் படுத்துக்கும். ஒரு ஓரமாக எங்கெங்கே அந்த குளிர் இல்லாத இடம் வெப்பமாக இருக்கும், அந்த இடத்த தேடி போய் அது படுத்துக்கும். உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த குட்டிக்கு தேவை வெப்பம் தான். அந்த நேரத்தில் நம்ம அதை பனிக்காலங்களில் அந்த பனியை குளிரை தவிர்க்கிறதுக்காக தேடி போகிறது. நீங்கள் இந்த ஒன்றும் கிடையாது, விறகு அடுப்பில் சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாம்பலை அள்ளிட்டு நீங்கள் எங்கன கவுக்குறீங்களோ அதுக்கு கீழே அந்த சாம்பலை போட்டுட்டு நொச்சி இலை, நொச்சி இலைய அப்படியே இலைய பறித்து அந்த சாம்பலோட கலந்து அதில் போட்டுட்டிங்கன்னா அந்த குட்டி படுக்கிறப்ப சளி பிடிக்காது. முக்கியமான பிரச்சனை. இதேமாரி நீங்கள் ஒரு 15 நாள் போட்டு வந்தீங்கன்னா அந்த குட்டிக்கு குளிரும் தாக்காது, சளி பிடிக்காது, அப்படியே கரப்புறான்னு இழுக்கிறது. ஏன்னா இளங்குட்டியில் எவ்வளோ சீக்கிரம் சளி பிடிக்குதோ அவ்வளோ சீக்கிரம் இறந்து போயிடும். அதால் தனிச்சு இயங்க முடியாது. அதுமாரி நிலம வந்து 2 நாள் 3 நாள் அப்படியே மூக்கு அடைக்கும், சரத இழுக்கும், அப்படியே பொசுக்கணும் பால் குடிக்க முடியாது, அப்படியே இறந்து போயிடும். இந்த பிரச்சனை அந்த 15 நாள் இடைவெளியில் நிறையா ஏற்படும். அது முக்கியமானது. இதேமாரி நீங்கள் பண்ணீங்கன்னா அதை நிறையா தவிர்த்தரலாம். ஒன்று. அதுக்கு அடுத்தது நீங்கள் குட்டியெல்லாம் கவுக்கிற போது காலை பார்த்தீங்கன்னா, இப்போ திறந்து விடுறீங்கன்னா பால் குடிக்கிறதுக்கு காலையில் ஒரு டைம் எடுத்துங்க. ஒரு 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே இதேமாரி திறந்து விடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு 5 மணிக்கு திறந்து விட்ருவாங்க. ராத்திரிலேயே அங்கே ஆட்டோட நிற்க விடுவாங்க. இதேமாரி இல்லாமல் கொஞ்சம் முன்கூட்டியே கவுத்துட்டு அதுமாரி கொஞ்சம் அந்த வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த குட்டியை திறந்து விட்டு ஊட்டடிச்சிங்கன்னா இந்த குட்டி நல்லாயிருக்கும். நிறையா பிரச்சனை இறப்பு விகிதம் வாரதே இந்த இந்த ஒரு 10 குட்டி போடுது அப்படின்னா, ஒரு குட்டி இறந்துருச்சுன்னா அது நார்மல், பிரச்சனை இல்லை. ஒரு குட்டி இப்போ 2 இறந்துன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அதோட நம்மளுடைய பிரச்சனையாக தான் இருக்கும். அதுமாரி நம்ம அந்த விகிதாச்சாரத்தை நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜ் பண்ணிக்கணும். நம்ம எழுதி வச்சு பார்க்கணும். இந்த வருஷம் நம்ம எத்தனை குட்டி போட்டது, எத்தனை இறந்தது, இந்த வருஷம் எத்தனை போட்டது, எத்தனை இறந்து அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே நம்ம அந்த இறப்பு விகிதத்தை நம்ம குறைச்சிடலாம். ஒரு வருஷத்தில் 3 குட்டி இறந்துருக்குன்னா 3 குட்டி இறந்ததுக்கான காரணம் என்ன, என்ன பிரச்சனை, எதனால அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை மறு வருஷம் சரி பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 ஆடு இருக்குது. இப்போ என்கிட்ட இப்போ ஒரு 6-7 வருஷமாக என்கிட்ட இறப்பு விகிதமே இல்லை. போன வருஷம் அறவே கிடையாது. அதுக்கு ஒரு வருஷம் வருஷம் ஒன்று தான் இருந்தது. இப்போ இப்படியே இருந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 குட்டி 5 குட்டி இப்படியெல்லாம் இறந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தது.
இதெல்லாம் கவனிச்சு என்ன பிரச்சனைங்கிறத சரி பண்ணி இப்போதைக்கு நான் இறப்பு விகிதம் இல்லாமலே இதை கொண்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு 16 குட்டி போட்டால் கூட ஒரு குட்டி கூட இறக்காத அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இது முக்கிய காரணம் இந்த இதுதான். இதை சரி பண்ணிட்டீங்கனாலே இறப்பு விகிதத்தை குறைச்சிடலாம். அடுத்தது, இப்போ நல்லா சீம்பால் அதிகமாக குடிச்சிரும் குட்டி. பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பாட்டில் இளங்குட்டியில் திறந்து விட்டுருவீங்க, அது பாட்டில் அது விருப்பத்தை அப்படியே குடிச்சிட்டே இருக்கும், மடக்கு மடக்கு குடிச்சிட்டே இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகமாக குடிக்கிற போது அதால் ஜீரணம் ஆகாமல் அந்த குட்டி அப்படியே ஒரு மந்தமாக ஒரு மாதிரி அங்கங்கே அப்படியே நின்றுட்டு இருக்க மாதிரி நிற்கும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் கால் பண்ணி இது என்ன பிரச்சனை அது என்னங்கும் போதே நீங்கள் அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்குள்ளேயே அந்த குட்டி செரிமானம் இல்லாமல் இறந்து போயிடும் இளங்குட்டியில். அதுக்கு ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, சீரகம் ஒரு 10 கிராம் எடுத்துங்க. அதை தூளாக்கி ஒரு அரை டம்ளர் தண்ணியில் நல்லா போட்டு காய்ச்சி அந்த அப்படியே வடிகட்டி சும்மா கொஞ்சோண்டு அது வாயில் கொடுத்து விட்டிங்கன்னா, அது குடிச்சிட்டுனா அப்படியே ஜீரணம் ஆகி சரியாயிடும். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை நம்ம உடனே செய்யக்கூடியது. சாதாரண பிரச்சனைக்கெல்லாம் நம்ம போய் மெடிக்கலில் போய் டாக்டர் அணுகி இதெல்லாம் நீங்கள் போய் சரி பண்ணி வர்றதுக்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிற போது குட்டி கண்டிப்பாக இறக்க தான் செய்யும் இந்த நேரத்தில். அடுத்தது, அஹ், அந்த புல் கடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அஹ், அந்த போய் அந்த அந்த ஆர்வத்தில் ஓடி போய் அங்கங்கே அந்த பச்சை இலையை போய் கடிச்சிடும். கடிச்சோடனே செய்யும் கழிய ஆரம்பிச்சிடும். அதுமாரி டைம்லலாம் ஒன்றும் கிடையாது. புளிச்ச மோர் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சோண்டு கொடுக்கலாம். இல்லை அப்படி செரிமானம் இல்லாமல் கொஞ்சம் சுணக்கமா நிறைய தின்னுட்டு செரிக்கல அப்படின்னுட்டு இருந்தாக்கா ஒன்றும் கிடையாது. இளங்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வெத்தலைல ஒரு பாதி குட்டிங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பாதி வெத்தலை, ஒரு மிளகு, ஒரு கல் உப்பு, இது 3யும் சேர்த்து அப்படியே இடித்து அதை அப்படியே துவையல் மாரி அப்படியே அரைச்சி சின்னோண்டா உருண்டையாக உருட்டி வாயில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது செரிமானம் வந்துடும். அவர் ஆட்டோமேட்டிக்காக போய் இறத்திக்க ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன சின்ன குட்டிகளுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம அடிக்கடி பார்த்து இதெல்லாம் உடனடி தீர்வு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதை செய்யலாம். இதுக்கு நம்ம அங்கே மாத்திரை எடுத்துகிட்டு வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்து டாக்டர் ஆலோசனை பண்ணி இல்லை மெடிக்கல் போய் தான் வரணுனீங்கன்னா அதுக்குள்ளேயே கண்டிப்பாக குட்டி இறக்க நேரிடும். இது உண்மையானது. இதெல்லாம் அப்பப்போ நம்மளே சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிக்கலாம். இப்போ நஞ்சு குடி போட சில பேர் நஞ்சு குடி போடலனாலே பயந்து நஞ்சு போடலனாலே என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் பயந்துட்டு அதுக்கு டாக்டர் அணுகி கேட்டுட்டு இருப்பாங்க. பொதுவாக குட்டி போட்டதுன்னா நஞ்சு குடி ஒரு நாள் இல்லை 1.5 நாள் கூட எடுத்துக்கும். நஞ்சு குடி போட சில ஆடுங்க எடுத்துக்கும். ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கிடையாது. அதுக்கு தீனி கொஞ்சம் புல் கொஞ்சம் பச்சை புல் அதிகமாக போடுங்க. இல்லை மூங்கில் தழை இல்லை வெட்டிக்காய் இது மாதிரி நீங்கள் கொடுத்தாலே நஞ்சு கொடி போட ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் எங்களுக்கு ஆட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே உளுத்தா தூசி போடுவாங்க. எல்லா ஆட்டுக்குமே ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் இந்த அளவுக்கு நாங்கள் எல்லாமே போடுவாங்க. இது கொடுக்கறதுனால மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், இப்போ மாட்டுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு குடுப்பேங்க. எனக்கு வந்து அந்த குட்டி போடுற பிரச்சனையும், நஞ்சு போடுற பிரச்சனையே கிடையாது இப்ப. இது என்னோட அனுபவ ரீதியா சொல்றேன். அது வேற ஆராய்ச்சி மூலியமா மத்தவங்க அது இது எனக்கு தெரியாது. நான் இப்ப இது குடுத்ததுனால என்னோட ஆடுகளுக்கு இந்த குட்டி போடுற பிரச்சனை, நஞ்சு போடுற பிரச்சனை இது கிடையவே கிடையாது. இது நெறையா ஆ சரியாயிருக்கு எனக்கு இப்போதைக்கு. ஏன்னா, அந்த உளுத்தந்தூசி போடும்போது உளுந்தோட தன்மை வந்து நெறையா வழவழப்பு தன்மை அது. அது எப்போதும் பார்த்தீங்கன்னா, இந்த நஞ்சுக்கொடி பை அந்த கருப்பை பைய எப்போதுமே அத அப்படியே வழவழப்பா வச்சுக்கிட்டே இருக்கும். இதனாலேயே என்னமோ இருக்கலாம். அதனால நான் வந்து அத அதிகமா நான் பரிந்துரை பண்றது. ஆடுகளுக்கும் சரி, மாடுகளுக்கும் இத பரிந்துரை பண்றது. அப்புறம் இப்ப ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. இப்ப 4 மாசம் ஆயிடுச்சு. சரி, அப்படி இந்த குட்டி நல்லா வந்துட்டு இருக்கு. சரி, சில குட்டி அப்படியே பானை தள்ளி போயிருக்கு. இல்ல சரியா முடி சுருட்டிக்கிட்டு இருக்கு. பெருஞ்சாணி தள்ளுது அப்படின்னா, பூச்சி மருந்து கட்டாயமா குடுக்கணும். நம்ம குட்டிகளுக்கு சரியில்லன்னா, பூச்சி மருந்த பார்த்துருப்பாங்க. அல்போன்டாஸ், பெர்போன்டாஸ் இந்த மாரிலாம் இருக்கு. மெடிக்கல்ல போனீங்கன்னா, ஒவ்வொரு இது இருக்கும். அதிலேயே ஃபார்முலா போட்டிருப்பாங்க. 2 2 1/2 கிலோவுக்கு 1 மில்லி, 3 கிலோவுக்கு 1 மில்லி. அந்த பரிந்துரைய பார்த்துக்கணும். எவ்வளவு குடுத்துருக்காங்களோ, அந்த விகிதாச்சாரத்தில இப்போ ஒரு 5 கிலோ 6 கிலோ குட்டியா இருக்கு. 6 கிலோ குட்டினா 2 மில்லி. அந்த விகிதத்தில அந்த பூச்சி மருந்து கண்டிப்பா குடுங்க. ஏன்னா, இளங்குட்டியில இந்த புல்லு அங்கங்க மேய்ச்சல்ல திங்கிற போது, அதன் வழியாவும் நெறையா பூச்சிகள் நெறைய உருவாகுது. அதான் தட்டைப்புழு, நாடாப்புழு இது மாரி புழு நெறையா அது உருவாகிடுச்சுன்னா, நீங்க திங்கிற இரை பூரா அந்த சத்துக்களை எல்லாம் அது எடுத்துக்கிட்டு, ஆட்ட வளர விடாம, வளர்ச்சி இல்லாம குன்றி போயி அப்படியே பானை தள்ள ஆரம்பிச்சுரும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, முடி சுருட்டுனாலே அந்த பிரச்சனை தான் ஆடுகளுக்கு. பானை தள்ளுனாலும் அந்த பிரச்சனை தான். ஆ அப்புறம் பெருஞ்சாணி தள்ளும், அல்லது கழியும். இது மாரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதுல பூச்சி இருக்குன்னு அர்த்தம். இந்த மாரி டைம்ல இது குடுத்துட்டீங்கன்னா போதுமானது. இது பூச்சி மருந்து சில பேர் அடிக்கடி எல்லாம் குடுக்க வேண்டாம்.
ஏன்னா அதே அதுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கும். பார்த்தா இப்ப என்னன்னா, அப்படி இல்லன்னா, நீங்க வேப்பெண்ணெய் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மில்லி சாதாரணமாவே. ஆடுகளுக்கு 10லேருந்து பெருங்காடுகளுக்குன்னா ஒரு 20 மில்லி, மாட்டுக்குன்னா ஒரு 50 மில்லி இந்த விதார்த்தத்துல நான் குடுக்கலாம். குடுத்தீங்கனாலே அந்த பிரச்சனை சரியாகும். அடுத்தது, இத நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இடைவெளி, ஒரு 4 மாசம் இடைவெளி, இந்த ஆடு கொஞ்சம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும். வளர்ச்சியோட இது சரியா இல்ல, கொஞ்சம் குன்றி போயிருக்கு. இப்படின்னாலே இந்த நீங்க பூச்சி மருந்து கண்டிப்பா அத குடுத்துட்டீங்கன்னா, அந்த ஆடுகளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்ப குட்டியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 12 மாதம் அதிகபட்சம். 12 மாதத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கிலோவுக்கு வளர்க்கலாம். அ வந்துரும் அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு நீங்க தீவனம், அதுக்கான அ அடர் தீவனம் எல்லாமே குடுக்குற பசு தீவனம் இதெல்லாம் கரெக்ட்டா முறையில குடுத்தீங்கன்னா, அந்த குட்டி 12 மாசத்துல கிட்டத்தட்ட 30 கிலோ அளவுக்கு வந்துரும். இப்ப 30 கிலோ எடுத்தீங்கன்னா, கடாயெல்லாம் இன்னைக்கு முன்னாங்க ரூ. 12,000 அந்த ரேஞ்சு. ஒரு மாசத்துக்கு ரூ. 1000 விகிதாச்சாரத்துல நீங்க இது செலவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு வருஷத்துக்கு அதிகமா அடர் தீவனம் அது மாரி வாங்கி போடுறவங்க அது மாரி இருந்தாக்கா ஒரு ரூ. 3000 தான் வரும் செலவு. நமக்கு ஒரு ரூ. 12 அப்படின்னா ரூ. 9,000 நமக்கு லாபம். ஒரு வருஷத்துக்கு ஒரு கிடாக்குட்டி வளர்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9,000 வரைக்கும் லாபம் கிடைக்கும். அடுத்தது, நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா, அதோட வளர்ச்சி ரொம்ப சீக்கிரமா 6 மாசம் காலம் தான் அதிகமா இருக்கும். இந்த 6 மாசத்துல கிட்டத்தட்ட 20 கிலோ வந்துரும். 6 மாதத்துல பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 20 கிலோக்குள்ள வந்துரும். அடுத்த 6 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 கிலோ. அந்த ஆவரேஜ்ல தான் அது வரும். இப்ப அதுக்கு பிறகு 12 மாசத்துக்கு பிறகு அதோட வளர்ச்சி குறைஞ்சிட்டே தான் போகும். அவ்வளது அதிகமா ஏறாது. நம்ம இந்த டைம் பார்த்துக்கணும். எப்போதைக்கு நமக்கு அந்த 12 மாதம் தான் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 மாதம், ஒரு 13 மாதத்துக்குள்ள நீங்க வித்துட்டீங்கன்னா, அதோட அதிகமான லாபத்த நீங்க பார்த்துரலாம். இப்ப அதுக்கு பிறகு போறபோது ஒவ்வொரு மாதமும் நீங்க தீவனம் அதிகமா குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கு பராமரிப்பு அதிகமா செய்யணும். அடுத்தது அதுக்காக அது புல்லு வகைலாம் பசுந்தீவனம்லாம் அதிகமா போடணும். இப்படியெல்லாம் பார்க்கிறபோது, நீங்க அதோட வளர்ச்சி அளவு குறையும். ஆனா தீவனத்தோட அளவு அதிகரிச்சுட்டே போகும். இந்த டைம்ல நமக்கு போதுமான லாபகரமா இருக்காது. அதனால ஒரு 12 மாதத்துல நம்ம ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த ஒவ்வொரு தடவையும் அந்த ஆடுகள குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப குறாலா இருக்கு நம்ம வித்தரணும். இப்ப ஒரு 10 குட்டி போட்டிருக்கு. 4 இருக்கு. ஒரு 6 குறால் இருக்கு அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு எத்தனை தேவையோ, தேவைக்கு மீதத்தினால கரெக்ட்டா அந்த 12 மாசத்துல குடுத்துருங்க. அதான் நல்லது. அது எப்போதும் குட்டி போடுறது பார்த்தீங்கன்னா, இப்ப கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதத்துல அதிகமான குட்டிகள் போடும். இந்த டைம கணக்கு பண்ணி தை மாதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஆடுகளுக்கு நல்ல ரேட் இருக்கும். கிடாய்க்கும் சரி, குறாலுக்கும் சரி. அந்த ரேட்டு இருக்கிறபோது இந்த விலைக்கு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல லாபம். அதான் முக்கியமானது. அப்புறம் அடுத்தது நம்ம ஆடுகளுக்கு கெடா தேர்வு பண்றது மிக முக்கியமானது. அது பருவத்துக்கு வர்ற பொழுது, நீங்க பெரும்பாலும் நம்மகிட்ட உள்ள கெடாய போடக்கூடாது. அதான் முக்கியமானது. ஏன்னா, அதோட வளர்ச்சி வேற மாரியா இருக்கும். உங்களோட உங்கள்ட்ட இருக்கிற ஆடுலயேன்னா அதோட பராமரிப்பு இருக்கும். அடுத்தது அந்த கிடாயோட வளர்ச்சி தன்மை இருக்கும். அடுத்தது அந்த ஜீன்ஸ் முறைப்படி இது போடுறபோது நம்மளோட இது குறையும். அதோட வளர்ச்சி குறையும். அது பால் பெருக்கம் குறையும். இதெல்லாம் நெறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நீங்க கிடாய ஒவ்வொரு வருஷமும் வெளியிலேருந்து மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, குட்டியோட வளர்ச்சி நல்லாருக்கும். அடுத்தது வர்றது நல்லாருக்கும். ஆட்டோட பால் உற்பத்தி நல்லாருக்கும். அடுத்தது நீங்க சீக்கிரமா குடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வருஷம் வச்சு நீங்க போட்டீங்கன்னா, அந்த கடாய மறு வருஷத்துக்கு நீங்க கண்டிப்பா போடக்கூடாது. மறு வருஷம் அடுத்த கடாய தான் மாத்தணும். இப்ப 10 ஆடு வச்சிருக்கீங்கன்னா, 10க்கு 1 கடா ஆவரேஜ் பார்த்திங்கன்னா. ஆ இதுமாரி ஆவரேஜ் பண்ணி ஒரு 20 ஆடு வச்சிருக்கீங்கன்னா, ஒரு 2 கடா. இந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்க வேண்டியது தான். என்னன்னா, அந்த பருவத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு குறால் இருக்கு. இப்ப நம்ப நாட்டு ஆடெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மாசம், 13 மாசம் அல்லது 6, 7 மாதத்துல கத்த ஆரம்பிச்சுரும். மொத பீடு விட்டுட்டு அடுத்தடுத்து 2வது பீடு, 3வது பீட விட்டுட்டு அடுத்த பீடு நீங்க போட்டு விடுறது நல்லது. ரொம்ப இளங்குட்டிலும் போட்டீங்கன்னா, அது குட்டி தள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சரியா வளராது. அது குட்டி போட்டாலும் பால் இருக்காது. நெறைய பிரச்சனைகள்லாம் இதுமாரி வரும். அதனால கொஞ்சம் குறாலா நல்லா வளர்த்து, போசாக்கு நல்லா அதுக்கு தீவனம்லாம் குடுத்து, அதுக்கு பிறகு அது பருவத்துக்கு போடுறது தான் ரொம்ப நல்லது. இப்ப ஒரு பருவம் நீங்க விடுபட்டு அப்டின்னா, அதுலேருந்து 15 நாளே அடுத்தது நீங்க கத்த ஆரம்பிச்சிடும். அதே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாச பருவத்து அந்த இடையிலலாம் அதிகமா அ பருவம் வரும். அந்த டயத்துல நீங்க விட்டு பார்த்து அப்பப்ப நீங்க போட்டுறது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் நீங்க ஆடுகள வந்து கலப்பினா நான் என்னன்னா, இப்ப நாட்டாடு இருக்கு அப்டின்னா,
இப்ப வேற வேற ரகங்கள்ல கிராஸ் ஆனது. அதிலேயே கலப்பின கடாய்கள போட்டீங்கன்னா, நம்மளோட ஆடோட உற்பத்தி அதிகமா இருக்கும். நீங்க ஒரிஜினல் ரகம் இப்ப தலச்சேரி இருக்கு, பீட்டல் இருக்கு, கரோலி இருக்கு, போயர் இருக்கு. இது மாரிலாம் நெறைய ரகங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரகங்கள்லாம் நீங்க வளர்க்கிறபோது, ஒரிஜினல் ரகத்த வளர்க்கிறபோது நம்ம மண்ணுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் வரும். இப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பரணி மேல வளர்க்கணும். ஒரு தலச்சேரிலாம் பரணி மேல வளர்த்தா ஏன்னா மண்ணுல நடக்கிறபோது, ஈரப்பதம் இருக்கப்போது கால்ல சிரங்கு வரும், மார்ல புண்ணு வரும், வாயில புண்ணு வரும், அப்படி சிரங்கு வரும். இது மாரிலாம் நெறையா பிரச்சனைகள் வரும். குட்டி போடுறது பிரச்சனை வரும். இது மாரி நெறையா குட்டிகள்லேருந்து பிரச்சனை வரும். இது மாரிலாம் வரும். இப்ப நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆட்லேருந்து நீங்க கிராஸ் பண்ணி, இதுலேருந்து இங்க போடுறபோது, அடுத்த குட்டி இந்த 2 இப்ப கடாயும், இந்த ஆட்ல உள்ள கிராஸ் பார்த்தா குறிப்பா எடுத்துங்களேன். இப்ப சிரோகி இருக்கு. இப்ப நாட்டாட்ல கிராஸ் பண்ணீங்க. இப்ப அது குட்டி போடும்போது 2ஓட கிராஸும் அதுல கிடைக்கும். இதுலேயே கிடைக்கிறபோது ஒரு புதுவிதமானதா இருக்கும். அடுத்து இது நம்ம குட்டி போடும்போது நம்ம மண்ண சார்ந்து இது வந்துரும். வர்றபோது எந்த நோய்க்குமே பிரச்சனை இருக்காது. இப்படி பண்ணுனீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்பளுடைய ஆட்டோட உற்பத்திய அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். அடுத்தது அதோட வளர்ச்சியும் சீக்கிரமா வளரும். இதான் முக்கியமா. அடுத்தது மிக முக்கியமான காரணம், நோய் பிரச்சனையிலருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பிரச்சனையில கிடையவே கிடையாது. நோய் பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இது மாரி வளர்க்கறது தான் ரொம்ப நல்லது. அடுத்து தீவனம். தீவனம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இப்ப ஒரு ஆட்டுக்கெல்லாம் கிடாய்க்கெல்லாம் நீங்க வளர்க்கணும், நல்லா பசா கொண்டு வரணும்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அடர் தீவனம் 200 கிராம்லேருந்து 250 கிராம் வரைக்கும் குடுக்கணும். இப்ப கடான்னா கண்டிப்பா 250 கிராம் குடுக்கணும். இதே பாலாடுனா ஒரு 200 கிராம் குடுக்கணும். இப்ப கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, உளுத்தந்தூசி இது மாரி குடுக்கலாம். அது மாரி பச்சை புல்லு அதிகமா இப்ப அதுக்கு குடுக்கணும். நீங்க அதெல்லாம் குடுக்குறபோது தான் அது பால் உற்பத்தி நல்லாருக்கும், குட்டியும் நல்லாருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இந்த 1 மாசம் வரைக்கும் நல்லா அது குட்டி நல்லா பால் குடிச்சு போசாக்க வளர்றபோது தான், அடுத்தடுத்தது நல்லா வளர்ச்சி நல்லாருக்கும். அதனால ஆரம்ப காலத்திலேயே அத நல்லா வளர்த்தரணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அளவுக்கு அது பால் குடிக்கிறபோது நல்லா முறையா குடுத்தா மட்டும் தான் வளரும். அதுக்கான தீவனம் கண்டிப்பா குடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, அ இப்பலாம் நெறைய வளர்க்க இப்ப கோயபல்ஸ் 29 இப்ப ஆட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கு. அது கொஞ்சம் சொன குறைவா இருக்கும். அது இல்லாம சீக்கிரம் உற்பத்தி ஆகும். இப்ப கொஞ்சம் தெளிச்சு விட்டு, நீங்க சும்மா உழவு அடிச்சு விட்டீங்கனாலே, அது நெறையா நல்லா மண்டிட்டே கிடக்கும். 40ஆம் நாள்லயே நீங்க அறுத்துக்கிட்டே இருக்கலாம். அறுக்க அறுக்க 20 நாள் இடைவெளியில அறுத்து திரும்ப ஆட்டுக்கு போட்டுட்டே இருக்கலாம். மழை காலத்துலலாம் அவ்வளோ ஈஸியா வளரக்கூடியது அது. இப்ப கோயபல்ஸ் 29 கோயபல்ஸ் 30 இப்ப 31லாம் வந்துட்டு. இந்த ரகம் வந்து கொஞ்சம் சொன இல்லாம, அது பொசு பொசுன்னு சாப்பிடறதுக்கு நல்லா மிருதுவா இருக்கும். அத போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப வேப்பந்தழை, கடலைக்கொடி, சூவா புல்லு, சவுக்க தழை இது மாரி பல தீவன புல்ல நம்ம கலந்து அதில போடுறபோது நல்லாயிருக்கும். அந்தந்த நேரத்துக்கு எந்தெந்த புல் வகை கிடைக்குதோ அத நம்ப அத பயன்படுத்திடலாம். அதுமாரி மேய்ச்சல் வழி இப்ப சில ஆடுலாம் பார்த்தீங்கன்னா, மேய்ச்சலுக்கு கூட்டு போவாங்க. அதில தான் நெறையா அந்த நோய் பிரச்சனையே வர்றதுக்கு காரணம். ஏன்னா, அது திடீர்னு புதுசா புல்ல திங்கும். திங்கிறபோது அப்படியே அதுக்கு ஜீரணம் ஆகாம அப்படியே வயிறு உப்பிக்கும். அ பார்த்தீங்கன்னா, சில பேரு ஆடு உப்பிட்டுனா உடனே அத அ டாக்டர கன்சல்ட் பண்ணி அங்கேருந்து வந்து அதுக்கான தீர்வு காண்றதுக்குள்ளேயே இந்த ஆடு முடியாம செத்து போயிடும். அதனால என்னைக்குமே இப்ப ஆடு வயிறு உப்பிட்டுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க எதையுமே கவலைப்படாதீங்க. சோடா வைங்க. நம்ம சமையல் சோடா இருக்கு பார்த்தீங்களா? சாப்பாட்டுல போடுற அந்த சமையல் சோடா எடுத்துங்க. ரொம்ப வேண்டாம். ஒரு 10 கிராம் எடுத்துங்க. ஒரு 1/4 லிட்டரு வடி கஞ்சி தண்ணியோட எடுத்துக்கலாம். இல்லாட்டி அப்படி இல்லன்னா, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர். தண்ணீர்ல கலந்துட்டு, அந்த சோடாப்ப அப்படியே கலந்து, கலக்கி, அப்படியே வாயில வச்சு, பாட்டுல வச்சு போட்டு விடுங்க. மூக்குல ஏறாம போட்டு விட்டீங்கன்னா, பாருங்க நீங்க சோடாப்பு தண்ணி குடுத்து கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டுக்குள்ள அது யூரின் போயிட்டு, இல்ல புழுக்க போட்டுனா நீங்க பயப்பட வேண்டாம். அது வயிறு உப்புசத்த சரியாயிட்டுன்னு அர்த்தம். பாருங்க இன்னும் கொஞ்சம் சரியாவல மறுபடியும்னா, இன்னொரு 1/2 மணி நேரம் சென்று திரும்ப ஒரு தடவ குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது சரியாயிடும். இதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன பிரச்சனை தான். அது குடுக்குற போது ஜீரணம் ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா எப்படியும் ஏன்னா, இப்ப நீங்க அதிகமா சோறு வைக்கிறதுனால, அப்புறம் வெளியில போயி இப்ப அடிக்கடி தீவனம் மாத்துனீங்கனாலே இந்த பிரச்சனை வரும். கண்டிப்பா ஆடு, மாடுகளுக்கு நீங்க என்ன தீவனம் குடுக்குறீங்களோ, அந்த தீவனத்த கன்டினியூவா அதையே தான் பயன்படுத்திட்டு வாங்க. இப்ப திடீர்னு ஒரு கம்பெனி வாங்குவீங்க. திடீர்னு 10 நாள் சென்று இன்னொரு கம்பெனிலேருந்து வாங்கி போடுவீங்க. ஏன்னா, அதோட வீதாச்சார அளவு வேற மாரி இருக்கும். இதோட வீதாச்சார அளவு வேற மாரி இருக்கும். வேறு இது கலந்து அரைச்சிருப்பாங்க. அரைக்கிற போது அது மாட்டுக்கு ஒவ்வாமை ஆயிடும். ஒண்ணு செரிமானம் குடுக்காம இருக்கும். இல்ல கழிச்சல் எடுக்கும். இல்ல அது 2 மாடி சாப்பிடாம அப்படி சுணக்கம் வைக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். அதனால இந்த தீவன முறைய நீங்க எது குடுக்குறீங்களோ, அந்த தீவனத்த அப்படியே கரெக்ட்டாவே அப்படியே அதையே பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடு, மாடு வளர்க்கறதுல நெறைய பிரச்சனைகள நீங்க தவிர்த்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப தீவன புல்லு. தீவன புல்லு பொறுத்தவரைக்கும் அதிகமா
சுவா புல் நல்லா சாப்பிடும். அதை கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அகத்தி கீரை. அகத்தி கீரை கொடுத்தீங்களா அது பறித்து கொடுக்கலாம். அடுத்தது வேப்பந்தழை. வேப்பந்தழை கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேப்பந்தழை இருக்கும். இப்போ மழை காலங்கள்லாம் அது வேண்டியது அவ்வளவு வெட்டிக்கலாம். வேப்பந்தழை கொடுக்குற போது ஆடுகள் நல்லா வளர்ச்சியாகவும் இருக்கும். அடுத்து அம்ம நோய் வராது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குடற்புழு பிரச்சனை அதே குறையும் இந்த பிரச்சனைக்கெல்லாம். அது சின்ன குட்டியிலே நீங்கள் பழகிட்டு வரும். வேப்பந்தெல்லாம் கொடுத்து அதுக்கு கட்டி வச்சு பழகிட்டே வந்துட்டீங்கன்னா அந்த ஆடு எல்லாமே திங்க ஆரம்பிச்சிடும். எல்லா ஆடுமே. இப்போ புதுசாக நீங்கள் நல்லா வளர்த்து ஒரு 12 மாதத்துக்கு பிறகு வேப்பந்தழை கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடாது. அதனால் சின்ன குட்டியிலேருந்தே இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அதை பழக்கப்படுத்தி வச்சுக்கணும். அதான் பொதுவாக வந்து பசுந்தீவனம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ பச்சை புல் மாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சது ஒரு பச்சை புல்லெல்லாம் ஒரு 10 கிலோ அளவு கொடுக்கணும். 10 கிலோ 15 கிலோ வரைக்குமே கொடுக்கலாம். இப்போ வைக்கோல்லாம் சில பேர் என்ன வைக்கோல மட்டுமே போட்டிருப்பாங்க. போட்டு பால் கறக்கணும்னா அது சிரமம். எப்போதுமே 1 லிட்டர் பால் கறக்குதுன்னா அடர் தீவனம் ஒரு 1/2 கிலோ ஆவரேஜ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 3 லிட்டர் பால் கறக்குது 1.5 கிலோ அடர் தீவனம் வச்சா மட்டும்தான் இந்த மாட்டு நல்லா போசாக்கா இருக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய பால் உற்பத்தியை எதிர்பார்க்கலாம். பாலும் கறக்கலாம். அதான் முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைக்கோல மட்டுமே போட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பச்சை புல்லும் போடணும். அதுமாரி மேய்ச்சலில் கட்டலாம். புல்லரிச்சாணம் கொடுக்கறது, பசும்புல்லை வளர்த்து தீவன புல்லை வளர்த்து வைப்பது, அதுமாரி சூப்பர் நெப்பியரு, இதுமாரி கோயம்புத்தூர் வெண்ணெயம், தேட்டி இது மாதிரிலாம் அது நீங்கள் அப்பப்போ அறுத்து ஒரு ஆவரேஜ் பண்ணி போட்டாலே மாடுகளுக்கு நல்ல பால் உற்பத்தியை நான் பெருக்கலாம். அடுத்தது இப்போ இந்த குட்டி பார்த்தீங்கன்னா முத குட்டி போட்டதுலேயே இந்த நம்ம அந்த குட்டி வந்து எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன சுணக்கம் அடிக்குது, என்ன பிரச்சனை, இல்லை சிலது பார்த்தீங்கன்னா குட்டி அப்படியே நோஞ்சு போய் இருக்கும். அப்படியே அங்கே போய் உறங்கி உறங்கி போய் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னுக்கு சரிங்கன்னா சில பேர் அந்த சீம்பால் குடிச்சிட்டு அதுமாரி வெளியே புழுக்க போட முடியாமையே ரொம்ப இதாக இருக்கும். அதேமாரி டைமெல்லாம் இதுமாரி இந்த புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோரை கொஞ்சோண்டு கொடுத்துட்டிங்கனாலே அது சரியாயிடும். அதுக்கு அடுத்தது இந்த குட்டியை மேக்சிமம் கட்டாமல் நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் கட்டாமல் கோழி கம்பி வேலி போட்டு அதுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா அதோட வளர்ச்சி அது வேற மாதிரி தான். இப்போ நீங்கள் குட்டி கட்டிட்டீங்கனாலே அதோட வளர்ச்சி கண்டிப்பாக குறையும். ஏன்னா இப்போ நீங்கள் கயிறு போட்டாலே அந்த ஆடு அது விருப்பப்பட்ட போது போய் சாப்பிட முடியாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, என்ன தீவனம் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் தான் சாப்பிட முடியும். இப்போ அதான் நின்றுட்டு இருக்கும்போது எந்த நேரமும் அதுக்கு தேவையான தீவனத்தை சாப்பிட்டுக்கிட்டு புல்லை சாப்பிட்டுட்டு அது பாட்டில் நல்லா வளர்ச்சியான வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் பெரும்பாலும் 6 மாதம் வரைக்கும் கட்டாமல் அதுமாரி அடக்கி வளர்க்குறது தான் ரொம்ப நல்லது. அதுமாரி கிளேரியா தடை ரொம்ப நல்லது. அதிக புரத சத்து உள்ளது. அதெல்லாம் வேலியாக நீங்கள் வச்சிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 40 நாள் இடைவெளியில் நீங்கள் வெட்டிகிட்டே இருந்தாலும் துளுத்து வந்துகிட்டே இருக்கும். என்னென்னா இந்த குட்டிகளுக்கு போடும்போது கொஞ்சமாக போடணும். கிளீரியா தடை மட்டும் அதிகமாக போட்டிங்கன்னா குட்டிக்கு அது என்னென்னா அவசரத்தில் அப்படியே இலையை மென்று மென்று உள்ளே முழுங்கிடும். அப்புறம் ரிவேஸில் திருப்பி தான் வர வச்சு அரைச்சி அதை சாப்பிடும். ஆனால் குட்டிகளால் அப்படி போகிற போது சீக்கிரம் செரிமானம் இல்லாமல் வயிறு உப்ப ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த கிளேரியா போடும்போதெல்லாம் ஆரம்பத்தில் குட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மற்ற புல்களை அதிகமாக போட்டு இப்படியே பழக்கப்படுத்தி வச்சிங்கன்னா பெரிய ஆடாக போயிட்டுனா அப்புறம் பிரச்சனை இல்லை. அது பாட்டில் கொடுத்துட்டே இருக்கலாம். ஏன்னா அதில் வந்து கிளேரியா தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகம் கொடுக்குற ஆடுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது. நல்ல புண்ணாக்கு மாதிரி தான். அது அதிகமான புரதச்சத்து இருக்கிறதுனால அது ஈஸியாக ஆடு நல்லா வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்தது இப்போ உளுத்தந்தூசி நீங்கள் கண்டினியூவாகவே கொடுக்கலாம். எப்போதுமே நீங்கள் தண்ணி வைக்கும்போது தண்ணியில் முதல்ல லேசாக தண்ணியை கலந்து விட்டு அதை வச்சுட்டு அது புண்ணாக்கோட எல்லா இப்போ சில பேர் கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, உளுத்தந்தூசி இது 3யுமே கலந்து ஆவரேஜ் விகிதத்தில் ஒரு ஆட்டுக்கு கிட்டத்தட்ட 150 200 கிராம் வரைக்கும் வைக்கலாம். இதேமாரி நீங்கள் ஆவரேஜாக டெய்லி கொடுத்துட்டே வரபோது வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது மேய்ச்சலில் வந்து சில பேர் மேய்ச்சலுக்கு அதிகமாக கொண்டு போவாங்க. மேய்ச்சலில் போகிறபோது இப்போ காலையில் ஒரு தடவை அவுத்துருப்பாங்க, சாயந்தரம் ஒரு தடவை அவுத்துருப்பாங்க, இப்போ மதியம் கொண்டாந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கட்டி போட்டுருப்பாங்க. இந்த ஆடுகளுக்கெல்லாம் அது பிரச்சனை இல்லை. தன்னாலேயே தேவைப்பட்டதை அதை மேய்ஞ்சி அது போதுமான தின்னுட்டு சாயந்தரம் வந்தோடனே கொஞ்சம் புண்ணாக்கு போட்டு தண்ணி வச்சோடனே அதை குடிச்சிட்டு படுத்துடும். மறுநாள் காலைல 8 மணிக்கு போயிடும். ஆனால் இப்போ மேய்ச்சல் வழி தான் நிறையா நோய் பிரச்சனைகள் வருது. அதில் நிறையா பிரச்சனை இருக்கும், மஸ்கட்டை இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம்ல வந்து பனிக்காலங்களில் மஸ்கட்டை நிறையா வரும். மஸ்கட்டைனா கம்பளி பூச்சி. அது என்ன செய்யும், சின்ன சின்ன குஞ்சுகளை வந்து இலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இலையில
ஒரு 100, 200 குஞ்சுகள் அப்படியே தான் இருக்கும். அந்த முருங்கை தழைலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது இருக்கும். இந்த நேரத்தில எந்த முருங்கை மரத்த பார்த்தீங்கனாலும் அது இருக்கும். அது அப்படியே இலைய கீழ இருக்கும். இது அப்படியே நீங்க போய் அத அப்படியே பார்க்க அப்படியே தெரிஞ்சோனே இலைய பறிச்சு அப்படியே சாப்பிட்ரும். சாப்பிடுறபோது என்ன செய்யும், உடனே தண்ணியா ஓட ஆரம்பிச்சுரும். அது 2, 3 நாள் தான். பார்த்தீங்கன்னா, அப்படியே சேர சேரன்னு அப்படியே 2 நாளாவும், 3 நாளாவும் அதனால அப்படியே தண்ணியா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒண்ணுமே பண்ணாது அப்படியே விழுந்துரும், இறந்து போயிடும். இந்த மாரி பிரச்சனை நெறைய ஏற்படும். இது வந்து மேய்ச்சல்ல போறபோது கவனமா இருந்துக்கணும். என்ன புல்லு சாப்பிடுது, எந்த இடத்துல இருக்கு, நம்ம மேய்க்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும். இப்ப திறந்த வெளி மேய்ச்சல்னா கூட பிரச்சனை இல்ல. வெயிலு படுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, அது மாரி பிரச்சனை இருக்காது. இந்த நிழல் பாங்கான ஏரியால நெறைய கிடக்கிற பார்த்தீங்கன்னா, புல்லு நெறையா நோய் பிரச்சனைக்கு ஆளாகும். பரவால்ல சரி ஒரு ஆடு இப்ப திடீர்னு தண்ணியா கடிக்குது. இந்த மஸ்கட்ட அது மாரி பிரச்சனைல தின்னுட்டு, தீவனம் தின்னுட்டு அப்படின்னா, உடனே ஒண்ணுமே இல்ல. மருதம் பட்டை இருக்கு பார்த்தீங்களா? மருதம் பட்டைய அப்படியே செத்தி எடுத்து, அத தண்ணீல போட்டு, அப்படியே நல்லா சுட வச்சு நல்லா காய்ச்சுங்க அந்த தண்ணிய. காய்ச்சிட்டு அந்த தண்ணிய அந்த ஆட்டுக்கு வாய் வழியா ஒரு 100லேருந்து 150 எம்எல் குடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 மணி நேரம் இடைவெளில மறுபடியும் திரும்ப ஒரு வேள குடுங்க. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 3 வேள, 4 வேள குடுத்துட்டே வாங்க. ஏன்னா, மருதம் பட்டை பார்த்தீங்கன்னா, அந்த மஸ்கட்ட தொண உள்ள போய் தாக்கியிருந்ததுன்னா, இந்த மருதம் பட்டையோட தண்ணி அந்த குடல சரி பண்ணும். அந்த அ தடிக்கும் பார்த்தீங்களா? அந்த சொனப்பட்டு அப்படியே வீங்க ஆரம்பிக்கும். இது என்னன்னா, அது செரிமானம் இல்லாம அப்படியே தண்ணியா ஓட ஆரம்பிச்சுரும். இந்த மருதம் பட்டை குடுத்தீங்கன்னா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி 2 நாள், 3 நாள்ல சரியாகி 4ஆம் நாள் அப்புறம் திரும்ப இரை எடுக்க ஆரம்பிச்சுரும். ஆனா இது இது என்ன கவனம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சிலதெல்லாம் பெரிய பெரிய மஸ்கட்டைலாம் இருக்கும். அதெல்லாம் தின்னுட்டுனா ரொம்ப காப்பாத்துறது ரொம்ப சிரமமாயிடும். அதனால உடனே இது மாரி அதிகமா தண்ணியா கழிச்சல் எடுத்துட்டாலே, நீங்க இந்த மருதம் பட்டை இத எடுத்துங்க. இது ரொம்ப ஆ சிறந்தது. நெறையா இது நான் ஆடுகளுக்கு குடுத்து நான் சரி பண்ணியிருக்கேன் இது மாரி. அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆடுகள்ல மெயினா ம் பூச்சி இருந்தாலே சினை பிடிக்க பிரச்சனை வரும். அதனால நீங்க பூச்சி மருந்து குடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது நீங்க பருவத்துக்கு போடலாம். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, சிலது கொழுப்பு ஏறி போயிருக்கும். கொழுப்பு ஏறி போயி அத சினை பிடிக்காம நீங்க எத்தன ஆடு தான் 2 தடவ போடுவீங்க, 3 தடவ போடுவீங்க, 4 தடவ போடுவீங்க. அப்பயே கடாய்க்கு போட்டு, போட்டு போட அது சினை பிடிக்காது. பிரச்சனை வரும். அது ஆட்ட பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப வலுப்பா ஒரு மாரியா இதா இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொண்ட கடல இருக்கு பார்த்தீங்களா? கொண்ட கடலைய அவிச்சு, ஊற வச்சு காலையில ஒரு 10லேருந்து ஒரு 15 கடல அளவுக்கு டெய்லி குடுக்கலாம். இல்ல எரிஞ்சி இல. எரிஞ்சி இலைய எடுத்து, அந்த இலைய அப்படியே அ அதாவது வடிகஞ்சில இல்லாட்டி பழைய நீராகாரம் தண்ணீல கரைச்சு, அத அதுமாரி ஆட்டுக்கு குடுக்கலாம். இது இப்படியே குடுத்தீங்கன்னா 2, 3 பீடு குடுத்துட்டு, அதுக்கு அடுத்த பீடு பருவத்துக்கு போட்டீங்கன்னா கூட அது சரியாகறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. இப்படியே இல்ல ஒரு 4 தடவ, 5 தடவ போட்டு இது செனை பிடிக்கவே இல்ல அப்படின்னாக்கா, கண்டிப்பா இது மாடுகள வித்துறது நல்லது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு நீங்க வச்சுட்டு, அதுக்கு தீவனம் போட்டு பராமரிச்சுட்டு, இன்னும் குட்டி போடலையே, குட்டி போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நம்போட பராமரிப்பு செலவு தான் அதிகரிக்குமே தவிர, அதுலேருந்து நமக்கு உற்பத்தி திறன் குறைவா போயிடும். குட்டி போடுறதோட இது வளர்ச்சி குறைஞ்சிரும். அதனால இதுமாரி ஆடுகள தவிர்த்துறது நல்லது. வித்துட்டு அதுக்கான இத பார்த்துடலாம். உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கட்டுத்தரையில இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு 30 ஆடு வச்சிருக்கிறோம். அதில நம்ப ஒரு 20, 25 ஆடு நல்லா ஆரோக்கியமான தரமா நல்லா இருக்கு, முறையா இருக்கு அப்படின்னாக்கா, எது நீங்க ஒரு 4 ஆடு, 5 ஆடு சரியில்ல. அது குட்டி போடுறதுல பிரச்சனையா, சினைப்பிடிச்சதுல பிரச்சனையா, இல்ல வளர்ப்புல பிரச்சனையா, இல்ல சாப்பிடுறதுல பிரச்சனையா அப்படின்னு தெரிஞ்சனால அந்த ஆடுகள் நம்ம வித்துறது ரொம்ப நல்லது. ஏதோ நோய் வாய் பிரச்சனை இருக்கா? சரி நெறைய நோய் பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டுல இருக்கிறது மத்த ஆடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சுரும். அதுமாரி பிரச்சனை நெறையா வரும். அதனால இதுமாரி உள்ள இத அப்படியே நம்ம சரி பண்ணிக்கிறது, அப்பப்ப வருஷம் வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும் வளர்க்கிறபோது. எந்தெந்த ஆடு நல்லாருக்கு. அந்த ஆட்டுலயும் நம்ம குட்டி அடுத்த இனப்பெருக்கத்துக்கு அத வச்சுக்கலாம். இப்ப சில ஆடு பார்த்தீங்கன்னா, ரெட்டை குட்டி போடும். சில ஆடு 3 குட்டி கூட போடும். 4 குட்டியோட போட்டிருக்கு. ஆனா 4 குட்டி போட்ட ஆடு கூட அந்த குட்டிய 4 குட்டியா வளர்த்துரும். அவ்வள ஆரோக்கியமா இருக்கும். அந்த அளவுக்கு பால் உற்பத்தி திறனும் இருக்கும். இப்ப இதே மாரி ஆடுகள்லேருந்து நம்ம குட்டிகள நம்ப பராமரிச்சுட்டே வரலாம். அதுலயும் எடுத்துக்கலாம். சில ஆடு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பு ஆடு கூட இருக்கும். அதே என்ன செய்யும் 2 குட்டி போட்டு அத பராமரிக்கும். நல்லா குடுத்து பால் குடுத்து வளர்த்துட்டு வரும். அப்ப அதிலேயே நம்ம அது நல்லா அந்த ஆட்டுல உள்ள அடுத்த இதுல உள்ள குட்டிகள் நம்ம வந்து குறால்கள அதை எடுத்து அத நம்ம வளர்த்து அதில் உற்பத்தி திறன பெருக்கிட்டே வரலாம். என்னைக்குமே ஒரு ஆடு சரியில்ல. அதுலேருந்து குட்டியோட வளர்ச்சி குறைவா இருக்கு. அதுலேருந்து அடுத்த சினை பிடித்தல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம அந்த ஆடுகள நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. அப்பதான் நம்மளோட வந்து லாபகரமான ஒரு இதுக்கு போகலாம் ஆடு வளர்ப்புல. அதான் முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, குட்டி போடும்போது
நிறையா குட்டி போடுறதுக்கு முன்னாடி சரி, குட்டி போட்ட பிறகும் சரி, ஆடுகளுக்கும் சரி, மாடுகளுக்கும் சரி மடிவீக்க நோய் வரும். ஏன்னா இது அடிக்கடி சிலது ஈரத்தில் படுத்துட்டே கிடக்கும். அந்த காம்பு வழியா, துவாரத்து வழியா அப்படியே அந்த கீரை கிருமிகள் அட்டாக் பண்ணி அப்படியே மடி வீங்க ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஆட்டோட மடியை பார்த்தீங்கனாலே கொஞ்சம் அப்படியே கண்ணாடி மாரி கொஞ்சம் அழுத்தமா அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படியே கையை வச்சு பார்த்தீங்கன்னா கல்லா இருக்கும். இப்படின்னு தெரிஞ்சாலே ஆரம்ப கட்டத்தில ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஒண்ணும் கிடையாது. 1/4 கிலோ சோத்துக்கத்தாழ எடுத்துக்கங்க. 50 கிராம் மஞ்சத்தூளு, ஒரு பின்ன கொட்டை இருக்கு பார்த்தீங்களா? இல்லாட்டி ஒரு கொட்டைப்பாக்கு எடுத்துக்கலாம். அந்த கொட்டைப்பாக்கு அளவுக்கு சுண்ணாம்பு. நான் சொல்றது 1/4 கிலோ ஆவரேஜ் சொல்றது. 1/4 கிலோ சோத்துக்கத்தாழைக்கு இந்த அளவு சொல்றேன். ஒரு பின்ன கொட்டை, சின்ன பின்ன கொட்டை அளவுக்கு இந்த சுண்ணாம்பு. ஏன்னா கண்டிப்பா சுண்ணாம்பு கூட போகக்கூடாது. ஏன்னா சுண்ணாம்பு கூட போனதுன்னா வெந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் அளவு முக்கியமானது. அப்படி இல்ல சாக் பீஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப பயமா இருக்கு, சுண்ணாம்பு கூட போடுதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாக் பீஸ் ஏன்னா சுண்ணாம்பு குடுக்குற போது அதோட இது பலன் நல்லா இருக்கும். அதனால தான் நான் சுண்ணாம்பு சொல்றது. அப்படி முடியல சாக் பீஸ் எடுத்து அத நொறுக்கி அந்த பவுடர் எடுத்து இதில அப்படியே 3யும் கலந்து விடு. சோத்துக்கத்தாழை தோல நீக்கிட்டு, அடுத்து என்ன செய்றீங்க, ஒரு ஏனத்தில அந்த ஜெல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜெல்ல எடுத்து ஏனத்தில போட்டுட்டு, அதில மஞ்சத்தூள் 50 கிராம் அத எடுத்து கொட்டிட்டு, அப்புறம் சுண்ணாம்பு சொன்னேன்ல ஒரு பின்ன கொட்ட அளவுக்கு. அந்த சுண்ணாம்ப எடுத்து அதில 3யும் கலந்து மிக்ஸியில விட்டு நல்லா அடிச்சு வச்சீங்க. அடிச்சு வச்சுட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நாள், 7 நாள் கூட போடலாம். அடிச்சு வச்சுட்டு, அந்த மடியில மார்ல ஃபுல்லாவே நீங்க இத அப்ளை பண்ணணும். இப்படி ஒரு நாளைக்கு 4 வேள. இப்படி கழுவி, கழுவி திரும்ப நீங்க அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கனாலே, மடிவீக்க நோய் ஒரே நாள்ல 3 வேளையிலே குறைஞ்சிரும். ஆனா, இதுக்கு நீங்க போய் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாட்டுக்கெல்லாம் ரூ. 2500 ரூ. 3000 செலவாகும். கண்டிப்பா ஊசி போட்டீங்கனாலே, பால் கறக்கிற மாடா இருந்தா, அடுத்த வேள கண்டிப்பா பால் குறைஞ்சிரும். அப்படியே குறைஞ்சு ஒரு கட்டத்தில பாலே இல்லாம போயிடும். அது இல்லாம, இப்படியே கொஞ்ச நாள் ஆனோனே, மடிவீக்கம் அப்படியே இதாகி, அப்படியே சலம் வச்சு போய் அந்த காம்பே இத்து போய் விழுந்துரும். அப்படியே சிரங்கு மாரியே மாறி வந்துரும். ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க உடனே பண்ணிட்டீங்கன்னா, இதே 3 வேளையில நீங்க ஒரே நாள்லயே குணப்படுத்திடலாம். அதனால நம்ம குட்டி போட்ட டைம்ல ஆடுகள, மாட்டையெல்லாம் நம்ம கவனமா பார்த்துக்கணும். மடிவீக்க நோய் வருதா? அது காம்பு தடிச்சு போயிருக்கா? என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம அத அன்னைக்கு ஒரு மாட்ட அப்படியே சாதாரணமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனால மடிவீக்க நோய நம்ம சரி பண்ணிடலாம். மாட்டுக்கும் இப்படிதான். மாட்டுக்கு மடிவீக்க நோய் வந்துட்டாவோட இதே தான். இதே ஃபார்முலா தான். இத அப்படியே வச்சு அடிச்சு, அதையே அப்படியே வச்சு ஃபுல்லா வச்சு, ஃபுல்லா அத மேல ஃபுல்லா அப்ளை பண்ண விட வேண்டியது தான். ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு இடைவெளியில நீங்க அலசிவிட்டு திரும்ப அப்ளை பண்ணிட்டீங்கனாலே சரியாயிடும். இப்ப சரி நான் 2 வேள போட்டேன். அந்த இப்ப நேரம் ஆகுது. அந்த சோத்துக்கத்தாழ என்ன பண்ணுது அப்டின்னா, சொல்ல நீங்க ஆ ஐஸ் பெட்டியில வச்சு இருந்துட்டு, திரும்ப நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். 2 நாள், 3 நாள் கூட நீங்க வச்சு வச்சு திரும்ப பயன்படுத்திக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு இப்ப ஆடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ 100 கிராம் சோத்துக்கத்தாழ எடுத்தாலே போதுமானது. நான் சொல்றது மாட்டுக்குங்கிறப்ப தான் ஒரு 1/4 கிலோ தேவைப்படும். இப்ப ஆடுகளுக்குலாம் 100 கிராம் எடுத்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த ஆவரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப 50 கிராம் எடுத்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கிராம் மஞ்சத்தூள் இருந்தாலே போதுமானது. இப்ப சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெள்ளியோண்டு சும்மா ஒரு விரல்ல தொட்டு நுனி விரல்ல தொட்டு கொஞ்சமா எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதுக்கு தகுந்த மாரி ஆவரேஜா கலந்துட்டீங்கனாலே, இந்த மடிவீக்க நோய சீக்கிரமா நீங்க குணப்படுத்திடலாம். அடுத்தது, இந்த இத பயன்படுத்துறதுனால பாலும் கறக்க ஆரம்பிச்சிரும். நீங்க அந்த மடியில எந்த பிரச்சனையுமே வராது. சிரங்கு வராது, எதுவும் வராது. பழையபடியே அந்த திரும்ப அந்த மாடு அப்படியே காம்பு அதே நிலைமைக்கு வந்துரும். பழைய நிலைமைக்கு வந்துரும். இதான் முக்கியமானது. இதே ஊசி போட்டீங்கனால வேற ட்ரீட்மெண்ட் எடுக்கிற போது கண்டிப்பா அது பால் கறக்காது. காம்பு பிரச்சனை ஆயிடும். சரியாகும். வேணா ஆற வைக்கலாம், போகலாமே தவிர, ஆனா பால் உற்பத்தி திறன் கண்டிப்பா குறைஞ்சிரும். அந்த மாட்டுல திரும்ப பாலே இருக்காது. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். அது மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணி பாலே இல்லாம போன நெறையா இருக்கு. கறக்க சில ரத்தமா வரும். சீழ் மாரி வரும். இது மாரி பிரச்சனைலாம் வந்துரும். நாளு கடத்து போனீங்கன்னா, அது மாரி வந்துரும். அதனால ஆரம்ப கட்டத்திலேயே இத நீங்க ஈஸியா சரி பண்ணிட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே இல்ல. ரொம்ப சாதாரண ட்ரீட்மெண்ட் இதுக்கு. நீங்க யாருமே இது கேட்க வேண்டியதில்ல. இதெல்லாம் நீங்க பண்றபோது மாடுகளுக்கு ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். அதுமாரி கன்னுக்குட்டி இப்ப பார்த்தீங்கன்னா, கன்னுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆரம்ப கட்டத்தில இப்ப ஒரு 3 மாசம் கண்டிப்பா 2 காம்பு கன்னுக்குட்டிக்கு பால் குடுக்கணும். அப்படி குடுத்தா தான் கன்னுட்டியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அடுத்த 4ஆம் மாதத்துல 1 காம்பு கொண்டு வந்துருங்க. ஏன்னா, அப்புறம் அது இறத்தரங்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் தீவனம் போட ஆரம்பிச்சுருவீங்க. இப்படியே புல்லு திங்க ஆரம்பிச்சு நெறைய தீவனம் குடுக்க ஆரம்பிக்கிறபோது, நீங்க வேணா அடுத்து குறைச்சு 1 காம்பு கொண்டு வந்துரலாம். அடுத்தது நீங்க 6 மாசம் வரைக்குமே அ 1 காம்பையே விட்டுடுங்க. இப்படி இருக்கிறபோது கன்னுட்டியோட வளர்ச்சி நல்லாருக்கும். நம்ப பாலும் ஓரளவு நமக்கு தேவையான பால் எடுத்துட்டு, அதுக்கு நம்ம குடுக்க சில பேர் அறவே அதுக்கு பால் குடுக்காம சுத்தமா கறந்துட்டு கன்னுட்டிய மட்டும் அப்படியே ஊட்டடிச்சு பால் கறக்கிறதுக்காக ஊட்டடிச்சுட்டு இழுத்து இழுத்து கட்டி கறந்துருவாங்க. ஆனா அது தவறு. முக்கியமா நம்ம கன்னுட்டியும் வளர்க்கணும். பாலும் நமக்கு வேணும். மாடும் ஆரோக்கியமா இருக்கணும். இதான் முக்கியமானது.
ஆனா அடுத்தது சில பேர் பால் கறந்துட்டே வருவாங்க. பால் கறந்து முடிஞ்ச உடனே, சரி நம்ம தான் இதுவரைக்கும் பால் கறக்க வேணாம் அப்படிங்கிறபோது, தீவனத்த கண்டிப்பா குறைச்சிட்டே வந்துருவாங்க. ஏன்னா, அதிலேயே நமக்கு பலன் இல்லைங்கிற போது குறைச்சிருவாங்க. கண்டிப்பா குறையக்கூடாது. ஏன்னா, இதே மாரி டைம்ல தான் குடுக்கணும். பார்த்தீங்கன்னா, சினையா இருக்கிற போது, சினை பிடிச்சிட்டனாலே நீங்களும் நம்மளும் பால் எடுத்துக்கிறோம்போ, அடுத்து மாடும் சினையா இருக்கு. கன்னுட்டிக்கு வளர்ச்சி வேணும். அ அது அதோட அதுக்கு சத்து வேணும்னா அதிகமா தேவைப்படும் அப்ப. அப்ப அதிகமா தேவைப்படுறத நம்ம என்ன பண்ணும்போம், புண்ணாக்க குறைச்சிரும்போம். குறைக்கிற போது அதோட வளர்ச்சியும் குறைஞ்சிரும், கன்னுட்டியோட வளர்ச்சியும் குறைஞ்சிரும், பாலும் குறைஞ்சிரும். அதனால நம்ம எப்போதுமே செனை பிடிச்சிட்டு சரி பால் கறக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம தீவனத்த குறைச்சிடக்கூடாது. அதை விட சினையா இருக்கிற போது இன்னும் அந்த அளவுக்கு நம்ம போஷாக்கு குடுத்துட்டே வரபோது தான், அதோட கன்னுட்டி வளர்ச்சி இருக்கும். சீக்கிரமா அது மாரி கன்னுட்டி போடுறதுக்கான ஒரு அப்படியே அந்த கிட்டத்தட்ட 280 285 நாள்ல கன்னுட்டி போட்டுரும். ஆ இப்ப என்னோட இது பண்ணி பார்த்தீங்கன்னா, 280, 81 நாள் போட்டோம்னா பசு கன்னுட்டியா இருக்கும். கொஞ்சம் 2 நாள், 3 நாள் பிந்தி போனா காளை கன்னுட்டி. இப்படிதான் நான் அத கணிக்கிறது. பெரும்பாலும் இது மாரி. அடுத்தது இந்த மாடுகளுக்கும் நீங்க இதே மாரி தான். இந்த உளுத்தந்தூசி போடுறது இப்ப 1/2 கிலோ, 1/2 கிலோ விதாச்சாத்து குடுப்பேங்க. உளுத்தங்கஞ்சி போடுறதுனால இந்த கருவட்டி போடுற பிரச்சனையில நஞ்சு போடுற பிரச்சனை நெறையா குறையுது. எங்களுக்கு ஈஸியாவே போட்டுரும். இந்த பிரச்சனை எனக்கு நெறையா சால்வ் ஆகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 லிட்டர் பால் கறக்குன்னா, கண்டிப்பா 2 கிலோலேருந்து 2 1/2 கிலோ தீவனம் குடுத்தே ஆகணும். அடர் தீவனம் குடுத்தா மட்டும் தான் நீங்க பால கறக்க முடியும். அதுக்கான இத நம்ம எடுக்க முடியும். அந்த ஆவரேஜ் பண்ணி நம்ம அதுக்கான தீவனத்த அதுக்கு கண்டிப்பா மாடுகளுக்கு குடுக்கணும். இல்லாட்டி ரொம்ப சீக்கிரத்தில அது வளர்ச்சி இல்லாம ரொம்ப இதாயிடும். பாதிக்கப்படும். மாடு பாதிக்கப்படும். அதுக்கு அடுத்தது நம்ம வைக்கோல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ப பராமரிக்கணும். என்னன்னா, அ வாங்கி வச்சிருப்பாங்க. அது மழை பெய்யும். நனைஞ்சு போய் பூசாரம் பூத்திருக்கும். அப்படியே எடுத்து வந்து அள்ளி போடுவாங்க. அப்புறம் அந்த வைக்கோல்ல வேற வேற ஏதோ முள் இருக்கும். வேற ஏதோ வேற புல் இருக்கும். இது மாரிலாம் நெறையா இதில மிஷின் அடிக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து அள்ளி போட்டு அடிச்சுட்டு வந்தோம். அப்படியே அள்ளி போடுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து போடுறபோது இதெல்லாம் பார்த்து பராமரிச்சு மாட்டுக்கு போடணும். ஏன்னா பூஞ்சை வைக்கோல போட்டீங்கன்னா, கண்டிப்பா மாட்டு கடிய ஆரம்பிச்சுரும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்ப பார்த்துக்கணும். இதெல்லாம் பராமரிப்புல பார்த்துக்கிற போது அத ஒழுங்கா நம்ம நோய் இல்லாம கொண்டு போயிடலாம். மாடுகளுக்கு நிச்சயமா பார்த்தீங்கன்னா, டக்குனு நீங்க ஏதோ கழிச்சல் வருதுன்னா, ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ தவறுதல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி அது நீங்க மாற்றம் இல்லன்னா, அது கழிச்சல் வராது. ஒரு தீவனத்த மாத்தீங்கன்னா, நிச்சயமா அதோட சாணி போடும்போது கொஞ்சம் தள தளன்னு போடும். ஆ கொஞ்சம் இதா மாத்தி போடும். கழியும். இந்த மாரி பிரச்சனை ஏற்படும். இப்ப அதே திரும்ப அந்த தீவனத்த மறுபடியும் பழைய தீவனத்த குடுத்ததே கொண்டு வந்தீங்கன்னா, அது சரியாயிரும். அதனால எப்போதுமே முக்கியமானது நம்ம குடுக்குற தீவனத்த பொறுத்து இருக்கு. நீங்க மாத்திட்டே இருக்கக்கூடாது. வேற வேற தீவனத்த குடுக்கக்கூடாது. நம்ம குடுக்குற விகிதாச்சாரத்தையும் அத பார்த்துக்கணும். இப்ப கடல புண்ணாக்கு குடுக்குறோம், எள்ளு புண்ணாக்கு குடுக்குறோம். இவ்வளவுன்னா அதுக்கு தகுந்த மாரி குடுக்கணும். இப்போ அதை எடுத்துக்காது முதல்ல. நீங்க தீவனத்த குறைச்சீங்கனாலே அது தண்ணி குடிக்க ஆரம்பிக்காது. அதுக்கு தெரியும் அது. நீங்க எந்த விகிதாச்சாரத்துல குடுக்குறீங்கிறத அது புரிஞ்சுக்கும். அதனால பெரும்பாலும் கொஞ்சம் தண்ணீல உப்பு போட்டு குடுக்குறது நல்லது. ஏன்னா, அது நீங்க குடுக்குற தீவனம் சீக்கிரம் செரிமானம் ஆவறதுக்கு இந்த உப்பு போடுறது கொஞ்சம் நல்லாருக்கும். அதனால பெரும்பாலும் எப்போதும் தண்ணி வைக்கிறபோது கொஞ்சம் அதில உப்பு சேர்த்துட்டு குடுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப கன்னூட்டிலாம் மாட்ட பொறுத்து இருக்கு. சிலது வந்து 1 வயசுலயே கத்த ஆரம்பிக்கும். குறிப்பா ஒரு 16 மாதம்னாலும் போகணும். ஒரு 16, 18 மாதம் போனதுக்கு பிறகு தான் நம்ம பருவத்துக்கு போட்டது, இந்த கன்னுட்டியோட வளர்ச்சி இருக்கும். குட்டி போடுறதுக்கும் நல்லாருக்கும். அது ஆவரேஜுக்கு ஒடியாரும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க வரம்போது, கரெக்ட்டா ஒரு செனை பிடிச்சு ஒரு 6 மாசம், 7 மாசம் அவ்வளோதான் நீங்க பால் கறப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியும் பால கறக்கிறபோதே தெரியும். லைட்டு மஞ்சளா மேல வந்துட்டா நம்ம பால தவிர்த்துட்டு, அத சினைக்கு அதுக்கான கன்னுட்டிக்கான வளர்ச்சி குடுத்துட்டு, அத வளர்க்க வேண்டியது தான். அதுமாரி எப்போதும் சினை பிடித்தல தவிர்த்துட்டு, அடுத்ததுக்கு 2வது இல்ல 3வது அது மாரி குடுக்குறபோது அது நல்லாருக்கும். ஏன்னா சினைக்கு எப்போதுமே ஃபெயிலியரா தான் ஆகும். அடுத்தது கன்னுட்டிக்கும் பிரச்சனை ஆகும். அதனால நம்ம வந்து அத தவிர்த்துட்டு அடுத்த இதில போடுறது ரொம்ப நல்லாருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தீவனம் முக்கியமானது. நான் சொன்னேன்ல பச்சை புல்லு. அதான் ஒரு 10லேருந்து 15 கிலோ கண்டிப்பா மாட்டுக்கு நம்ம பால் கறக்கக்கூடிய மாட்டுக்கெல்லாம் பச்சை புல்லு கண்டிப்பா பசுந்தீவனம் குடுக்கணும். ஆ காஞ்ச தீவனம் காஞ்ச புல்லு குறைஞ்சா கூட பரவால்ல. இது அதிகமா குடுத்தா தான் நம்ம பால் உற்பத்திய அதிகமா எதிர்பார்க்கலாம். அதுமாரி பனி அதுமாரி நம்ம கட்டக்கூடியது முக்கியமா இப்ப மழை காலத்துல நம்ம கட்டுறபோது சாரல் படாம, பனி அடிக்காம, கோழி அடைச்சு, கொட்டாய்கள அதுக்கான இத பராமரிப்பு குடுக்கணும். அடுத்தது கீழ ஈரம் இல்லாம, சத சதன்னு இல்லாம, நம்ம புல்ல போட்டாலும் சரி, அது தீவனம் போடுற போதும், அதுக்கான எந்த அளவுக்கு நம்ம பராமரிச்சு குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நோய் பிரச்சனை இல்லாம நம்ம
அதை வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, இன்னும் மாட்டுல இப்ப வேற வேற கலப்பின மாடு நம்ப கிராஸ் பண்ணி நம்ம போடுறபோது, இப்ப அடுத்தடுத்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பால் உற்பத்தி திறன் அதோட இது மாற்றம் மாறிக்கிட்டே வரும். இந்த தாய் மாட்டோட இதோட இதோட அதோட அதிகமாவே அடுத்த கன்னுட்டியோட இது உற்பத்தி இருக்கும். அடுத்தடுத்தது கூடியாரும். இப்ப தலைச்சயத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அடுத்தடுத்த இதுக்கு வரம்போது 3ஆயிரத்துக்கெல்லாம் பால் பெருகி வந்துரும். அதான் முக்கியமானது. குறிப்பா நம்ப வாங்கக்கூடிய தீவனங்களையும் பார்க்கணும். சிலது பார்த்தீங்கன்னா, மழையில நனைஞ்சு அது வெள்ள போயிருக்கும். அது முன்னாடி ஏற்கனவே மக்குனதா இருக்கும். அதனால இருக்கிறபோது அடுத்தது ம் மாடுகளுக்கு குறிப்பா அந்த மழை காலத்துல, இந்த பனி காலத்துல கட்டுறபோது கொசு பிரச்சனை இருக்கும். இது என்ன செய்யுங்கன்னா, அதையே போட்டு வாழ அடிச்சு, இங்க அடிச்சு பார்க்கும், சுத்தி பார்க்கும். அ பொழுது போற நேரம், விடிய கால நேரம் இந்த டைம்லாம் அதுக்கு கொசு அதிகமா அடிக்கிறபோது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே ஓட ஆரம்பிச்சு, துள்ள ஆரம்பிக்கும் இந்த டைமுக்கு. வேப்பெண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா? வேப்பெண்ணெய் ஒரு 5 மில்லி, தேங்காய் எண்ணெய் ஒரு 5 மில்லி 2 எண்ணெயும் கலந்து, அது மேல அப்படியே பின்னாடி அதுக்கு வாழால எந்த பக்கமெல்லாம் அடிக்க முடியாத பக்கம்லாம் மின்னுக்கு மேல காலு, கீரை மடி கீரை இது மாதிரி தடையெல்லாம் தடவி விட்டீங்கன்னா, அந்த கிருட்டி இருக்கிறது, கொசு இருக்கிறது, அப்புறம் ஈ உட்கார்றது இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். இதனால நீங்க அடிக்கடி நம்ம பார்த்துக்கணும். அது மாரி இந்த புழுவ இப்ப அந்த கண்ணுட்டி போட்டு உடனே அலசி விட்டு, வேப்பெண்ணெய லேசா தடவி விட்டுறணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, ஈந்து உட்காந்து ஓட்ட போட்டு முட்டை விட்டு போடும். கரெக்ட்டா 7, 8 நாள்ல புழு வச்சு, அது சிரங்காயி, அத நம்ம ஆத்துறதுக்கே ரொம்ப சிரமமாயிரும். அப்ப அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இந்த கற்பூரம் இருக்குல்ல, கற்பூரத்தில லேசா தேங்காய் எண்ணெயில நனைச்சிக்கிட்டு, கற்பூரத்த வச்சு லேசா வச்சா கூட அந்த புழு அப்படியே இருந்து வெளிய வந்துரும். அப்படியே புழுவ எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய போட்டீங்கனாலே அது ஆறி வந்துரும். அதனால இது மாரி உள்ள நம்ம சாதாரணமா பராமரிச்சாலே நம்ம நோயிலேருந்து இந்த ஆடு, மாடுகள நம்ம காப்பாத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது குட்டி இப்ப ஆடுகள்ல இப்ப என்னட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 ரகத்திட்ட வச்சிருக்கிறேன். 7 ரகமுமே அதிலேருந்து கலப்பினம் பண்ணி தான் நான் எடுத்துக்கிட்டே வரேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிடாய்க்கு இப்போ கிடா போடுவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, போன வருஷம் சிரோகி போட்டிருந்தேன். இந்த வருஷம் கருவளி போட்டிருக்கிறேன். இப்ப அடுத்தது பீட்டல் போடுவேன். அடுத்தது தலைச்சேரி போடுவேன். இப்படி இந்த ஆடுகள்ல பல எல்லா ரகத்துலருந்தும் அதிலேருந்து வர்ற அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கான ஒரு நல்ல குட்டிகள எடுத்துக்குவேன் அதுல. அப்படி எடுக்கிறபோது அதோட வளர்ச்சி நல்லா இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும். அதான் முக்கியமானது. குறிப்பா நம்மகிட்ட உள்ள கிடாய்கள தவிர்த்து வேற வேற கிடாய்கள மாத்தி போடுறது ரொம்ப நல்லது. சரி, நெறையா லைன்ல இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தா நெறைய கேளுங்க. அப்ப உங்களுக்கு நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் கேளுங்க. இருந்தா கேட்டுக்கலாம். ஹலோ சார். வணக்கம்மா. சார் வணக்கம் சார். இந்த பேருமா? மடிவீக்க நோய்க்கு வந்துட்டு சோத்துக்கத்தாழை, மஞ்சத்தூள், சுண்ணாம்பு சேர்த்து நீங்க போட்டதா சொல்றீங்க சார். அப்படியே ஆ, ஆறிரும்னு. ஆ. இவங்க வந்து என்னன்னா, எலுமிச்சம்பழ சாறுல வந்து சாக் பீஸ குழப்பி போடுவாங்களாம் சார். அந்த மாரி போடலாமாங்க சார்? இல்லம்மா, சோத்துக்கத்தாழ போடுறது தான் அது நல்லது. பொதுவா நல்லது. நம்ம கால்ல சிரங்கு வந்துன்னா என்ன பண்ணுவோம் முன்னெல்லாம்? சிரங்கு ச வந்தா மஞ்சத்தூள் தான் போடுவோம். மஞ்சள பயன்படுத்துவோம். மஞ்சள் தூள் ஆன்டிபயோட்டிக். அது பரவாது. ஆமா. அடுத்தது சுண்ணாம்பு தடவும் பார்த்தீங்களா? ஆமாங்க சார். அந்த வீக்கத்த குறைச்சிரும் அப்படியே தடவினீங்கன்னா. ம். சோ சோத்துக்கத்தாழ பார்த்தீங்கன்னா, அந்த இத அப்படியே அத இதாக்காம அப்படி குளிச்சு குடுத்துட்டு, அத இத இன்னும் விரிவடையாம பண்ண ஆரம்பிச்சுரும். அது அதோட நோய குறைச்சிரும் அத. மஞ்சளும் 2ம் சேர்ந்துன்னா. அதான். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் எலுமிச்சம் பழத்த விடமா சோத்துக்கத்தாழ, மஞ்சத்தூளு, சாக்பீஸு இது 3யும் கலந்து ம். நீங்க நேத்து கூட ஒருத்தரு கால் பண்ணி கேட்டாரு. அவரு ஆட்டுக்கு இது மாரி மடி விக்கணும்னு சொல்லிட்டு, நேத்து காலையில கால் பண்ணாரு. நான் சொன்னேன். 3 சரிங்க சார். 3 வேள போட்டாரு. நான் ராத்திரி கால் பண்ணி திரும்ப சொல்றாரு. "அண்ணா நீங்க சொன்னீங்க. எனக்கு ஆட்டுக்கு இப்ப அந்த மடிவீக்க நோய் சரியாயிட்டு. இப்ப திரும்ப அதே அந்த குட்டிக்கு பால் குடுக்குது. இப்ப பழையபடியே வந்துட்டு" அப்டின்னாரு. ஏன்னா, இப்ப இது நான் அனுபவபூர்வமா இத பண்ணதுனால இத சொல்றேன். ஆனா எலுமிச்சம்பழம் சொல்றாங்க. அது என்னமோ சரிங்க எனக்கு சார். அது சரியான ஒரு இதா தெரியல. ஆனா சோத்துக்கத்தாழ கண்டிப்பா அத சரி. கலந்துக்கங்க. இதான் சரிங்க சோத்துக்கத்தாழ. சார். சரி. மஞ்சள் கண்டிப்பா கலக்கிற போது அது நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபயோட்டிக் அது.
ஆமாங்க அது சார். அதனால நீங்க மஞ்சள் தூள் கலக்கறதுனால எந்த விதமான தவறும் கிடையாது. அது நோயை நிறைய குணப்படுத்தும். எல்லாத்துக்குமே புண்ணா இருந்தாலும் சரி, ஆமா சார். நோய் எதிர்ப்பு சக்தி. ஆமாங்க ஆ, சார். மாய் அது அம்மா நோய் வந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்க கொடுக்குற போது அது நல்ல பலனை தரும். அதனால கண்டிப்பா நீங்க மஞ்சள் தூள் சேர்த்துங்க. அடுத்தது சரிங்க எலுமிச்சம்பழம் பொறுத்த வரைக்கும் அமிலத்தன்மை அதிகமா, சிட்ரிக் ஆசிட் அமிலம் ஆ அதிகம். அப்போ நீங்க புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதிகமா பட்டுனா எரிய ஆரம்பிச்சிடும் மாட்டுக்கு. ரொம்ப எரிய குதிரைவாங்க சார். ஆரம்பிச்சிடும். ம். அதனால அதனால இத நீங்க கொடுக்கறது நல்லதுமா. சரிங்க சார். சரிங்க, சரி. வேற யாருங்க சந்தேகம் இருக்கா? அதனாலதான் இடையிலேயே கேள்வி பதில் போய் பார்க்காம இதையே நிறைய சொல்லிட்டே வருது. ஏன்னா நீங்க அடிக்கடி நிறைய கேள்வியை கேட்கணும். அப்பதான் எனக்கும் நிறைய உங்களுக்கு சந்தேகம் சொல்றதுக்கு ஆசையாகவும் இருக்கும். சில விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்களும் உங்களை நீ கேட்கலாம். கேட்கறத விட எனக்கு விடை கிடைக்கும். அதனால நிறைய விஷயங்களை சொல்லாம கூட விட்டுருப்பேன். அடுத்து நீங்க வளர்க்குற விதிமுறையில் ஏதாவது தவறுதல் நடந்திருக்கலாம். அது மாரி இருக்கோட சார் ஆமா. அதே மாதிரி சார் வணக்கம்மா. சார் அதே மாதிரி அடர் தீவனம் வந்து 250 கிராம் குடுக்கணும்னு சொன்னீங்க சார். அது கிடையாது. வந்து ஆடுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்கா சார்? இப்ப குட்டி ஆடுனா நெறைய சாப்பிடாது. ஆ, அது எப்படி சார்? எந்த அளவுக்கு நம்ம இல்ல 250 கிராம்னா தாங்கும் சார் அது? இல்ல இல்ல நான் என்னன்னா 250 ரூபாங்கிறது இப்ப கிடாய் நல்லா போசாக்கா வளர்க்கணும்னா 250 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குமா. இப்ப ஆடு குட்டி போட்டிருக்கு, பால் குடிக்குது குட்டி. ஆ அப்படின்னா நீங்க ஒரு 50 கிராம் 200 கிராம் கொடுக்கலாம் அதுக்கு. 50 கிராம் போதும். இப்ப சரி, அப்படி குட்டி போடல, ஆடு நார்மலா இருக்கு அப்படின்னாக்கா 150 கிராம் கொடுக்கலாமா. சரிங்க சார். சரி, இன்னும் குட்டியா இருக்குன்னா 100 கிராம் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் பார்த்தா இப்ப ஆவரேஜ் பாக்குற ஆ போது குட்டி ஆடா அதுக்கு இருக்கா? தகுந்த அப்படிங்கிற போது அதுக்கு ஆவரேஜ் அந்த பேர் கொடுக்கலாம். ஏன்னா இந்த அளவுல கொடுத்தீங்கன்னா அந்த ஆடு வளர்றதுக்கு நல்லா இருக்கும். குறிப்பா ஓகே சார். இப்ப இன்னொன்னு சொல்லாம போட்டேன். இப்ப இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஆட்டுகளுக்காக பாத்தீங்கன்னா நம்மளே நிறைய தீவனம் தயார் பண்ணலாமா. இப்ப நம்ம தீவனத்தை வாங்கி தான் இப்ப கொடுக்கணும் அப்படி இல்லை. ஏன்னா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா தீவனம் கிலோ 30 ரூபாய், 35 ரூபா, 40 ரூபாய்க்கு விக்குது. இப்ப இதே விகிதாச்சாரத்துல நம்மளே வாங்கி இது மக்காச்சோளம் இருக்கு பாத்தீங்களா, ஆமாங்க சார். அது 40 கிலோ. இப்ப நான் சொல்றது 100 கிலோ ஆவரேஜுக்கு ஒரு நோட் பண்ணீங்க சும்மா. சரிங்க சார். சொல்லுங்க சார். மக்காச்சோளம் 40 கிலோ, தேங்காய் புண்ணாக்கு 3 கிலோ. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிங்கம்மா அப்படியே நான் check பண்ணிக்கிறேன். நோட் இல்ல சார். பண்ணிக்கலாமா. சொல்லுங்க சார். எழுதிட்டு இருக்கேன். மக்காச்சோளம் 40, தேங்காய் 40 புண்ணாக்கு கிலோ 3 கிலோ, 3 கிலோ தேங்காய் புண்ணாக்கு. ஆ, ஆ, கடலை புண்ணாக்கு 28 கிலோ, ம். தவிடு 26 கிலோமா. தவிடு தெரியும் தானே, அரைக்க தவிடு நெல் தவிடு. தவிடு 26 கிலோ. 26 கிலோ. கடல புண்ணாக்குங்க சார்? கடலை புண்ணாக்கு 28 கிலோ. 28 கிலோ. நம்ம உப்பு இருக்கு பார்த்தீங்களா வீட்டுல சமைப்போம்ல. சொல்லுங்க சார். உப்பு இருக்கு பார்த்தீங்களா. உப்பு. சொல்லுங்க சார். 1 கிலோ எடுத்துங்க. ஆமாங்க சார். அப்புறம் தாது உப்பு. தாது உப்பு 1 கேள்விப்பட்டீங்களா. கிலோ. ம். தாது உப்பு 2 கிலோ. நான் சொல்றது உப்பு வேற, தாது தாது உப்பு. உப்பு வேற. தாது உப்பு தாது உப்பு. வாங்கினா நீங்க சரிங்க அந்தந்த சார். கால்நடை மருந்தகத்துல போய் கேட்டீங்கன்னா தாது உப்பு இருக்கு வாங்கலாம், மெடிக்கலோட இருக்கு வாங்கிக்கலாம். சரிங்க சார். நீங்க எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 100 கிலோ வருமா. 100 கிலோ என்னதுங்க சார்? இந்த 100 கிலோவும் என்ன செய்றீங்கன்னா மில்லுல கொடுத்து ம். அரைச்சிக்கிங்க. பவுடர் அரைச்சிக்க வேண்டியது. சரிங்க சார். அப்படியே அரைச்சிட்டீங்கன்னா இது 100 கிலோவும் ஆவரேஜா வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா தாது உப்பெல்லாம் சினைப்பிடித்தல் பிரச்சனைக்கெல்லாம் அது சரியாகும். அது இப்ப இதுல எல்லா விதமான சரிங்க. சத்துமே இதுல இருக்கு 100 கிலோவுல. சரிங்களா. இதை நீங்க என்னன்னா இப்ப இந்த வீதாச்சாரம் எப்படி நான் சொன்னல 200 கிராம், 100 கிராம், 250 கிராம், இத ஆமாங்க சார். ஒவ்வொரு டைமும் இது கொடுத்துட்டே வரலாம் நீங்க. ஒவ்வொரு டைம். இது நீங்க ஆவரேஜ் பண்ணீங்கன்னா உங்கள பாத்தீங்கன்னா ஒரு 18 ரூபாயில இருந்து 19 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் இது. சரிங்க சார். இது நீங்க தீவனமா அரைச்சி வாங்குற போது கிட்டத்தட்ட 40 ரூபா ரேட்டுக்கு முடியாது நீங்க வாங்கிங்கிற போது. ஒன்றும் இல்லை, அதில் குச்சி குச்சியா வரும். இது நீங்கள் பவுடராக இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப மாவா அடிக்காமல் கொஞ்சம் அப்படியே நொய்யி குருணை அளவுக்கு இதை அரைச்சிக்கலாம். அது
சரிங்க சார். இப்படி கொடுத்தீங்கனாலே நல்லா ஆடு நல்லா வளர்ச்சியா இருக்குமா, நல்லா இருக்கும். சரி. ஓகே சார். தேங்க்யூ சார். அப்புறமா யாரும் அதெல்லாம் இருக்கீங்க, யாரும் சந்தேகம் கேட்கறதுக்கு தயங்குறீங்க, கேளுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. நாங்க குடியாத்தம்ல இருந்து பேசுறோம், வேலூர் மாவட்டம். வணக்கம்மா. ஐயா இங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு மாடுங்களுக்கு வந்து ஒண்ணு நின்னுட்டே இருக்கு, கீழே படுக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைங்க அடிக்கடிக்கு வருது. ம் இது எப்படி சரி பண்றது? இல்ல, அது இப்படி மாடு படுத்தா எழும்ப இல்லையா, எழும்ப அப்படி ஆமா, கீழே படுத்துச்சுன்னா எழவே மாட்டுது, இல்ல நின்னுட்டே இருக்கு 2 3 நாள் ஆனாலையும். அந்த மாதிரி அது பிரச்சனை அடிக்கடிக்கு வருது. அதுக்கு சரியான சப்போர்ட் பத்தல, போதுமான அதுக்கு தீவனம் சப்போர்ட் பத்தல. இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கால்சியம் சத்து பற்றாக்குறை அதான் பிரச்சனை. கால் இது ஏன்னா படுத்துட்டா எழும்ப முடியாது, அப்புறம் எழும்பிட்டா அது என்ன அதையும் யோசிக்கும், நம்மளா படுத்துட்டோம்னா எழும்ப முடியல அப்படிங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கும். அது ஒரு அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தவிடு இருக்கு பார்த்தீங்களா? ம் ஆ அரிசி தவிடு. அடுத்தது நான் சொன்னேன்ல உளுத்தம் தூசி இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து குருணை கிடக்கும். ம் உளுத்தம் பொட்டுன்னு தனியா இருக்கு. ம் இந்த இப்ப தவிடு, இந்த உளுத்தம் தூசி, உளுத்தம் பொட்டு இது 3யும் கலந்து இத ம் அதிகமா வச்சுக்குவாங்க. ம் இத குடுத்துட்டே வந்தீங்கனாலே, அதுக்கு போதுமான சத்து கிடைச்சிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா முடியாது. ஏன்னா சில பேர் இது இப்படியே இருந்து வாத நோய் மாரி ஆயிடும். சில எழும்ப முடியாம கூட கழுட்டி போட்டுனா படுக்க எழும்ப முடியாம வந்துரும். அ ம் நான் அதுக்கு தான் சொல்றது, நீங்க எப்போதுமே நம்ப பால் கறக்கிறதுலருந்து எந்த அளவுக்கு நம்ம அடர் தீவனம் குடுத்துட்டே வரோமோ, அதேமாரி பால் கறந்து முடிஞ்சும் அதுக்கு குடுத்துட்டு வரணும். ஏன்னா, இந்த பிரச்சனை ஏற்படுத்தலாம் காரணம் இது. சினையா இருக்கிறபோது நம்ம அடர் தீவனத்த குறைச்சிரும்போம், பால் கறக்காத போது. ம் அப்ப ம் போதுமான சத்து அந்த சத்து வலிசா என்ன செய்யும்னா, கணுட்டி எடுத்துட்டு இருக்கும். ஆனா மாட்டுக்கு பத்தாது. அப்ப என்ன செய்யும்னா, கணுட்டி போட்டோம்னா, அதால காலுக்கு தெம்பு இல்லாம, அந்த கால்சியம் சத்து பத்தாக்குறைனால, இது என்னன்னா படுத்துட்டுனா எழும்ப முடியாத அளவுக்கு ரொம்ப வாதம் மாரி ஆகி, பிறகு எழும்ப முடியாத நிலைமையோட போயிடும். ம் அதனால கண்டிப்பா இதுக்கெல்லாம் வந்து நீங்க இது மாரி தீவனங்கள அதிகமா குடுத்துட்டே வரணும். குடுத்துட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும். ம் சாதாரண மாட்டுல இப்ப கவனிச்சு அப்படியே நிறைய ஜொல்லு வந்துட்டே இருக்குது என் மாட்டுக்கு வந்து, அப்படியே ஜொல்லு ஊத்திட்டே இருக்கு அப்படின்றாங்க. அதை எப்படி சரி பண்ண முடியும்? பருவத்து வரும்போதா? ஆமா, இல்ல எப்பவுமே பருவத்து வந்து வாய்க்கு வந்து ஜொல்லு வந்துட்டே இருக்கு மாட்டுக்கு, ரொம்பவே எதனாலன்னு தெரியல அப்படின்றாங்க. ஈரம் கொடுத்துட்டு மாதிரியா, அதனால ஆகுதா என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. மாட்டுக்கு இல்ல நீங்க சொல்ற பருவம் பருவம் இல்லாதப்ப கூட வருது. ம். இல்ல சார், பருவம் இருந்தனால இல்லாதப்ப கூட மாடு சினையா இருந்தா தான் வரும். அது நார்மலா உள்ளதுதான். ம் அந்த பருவ டைம்ல பாத்தீங்கன்னா 2, 3 நாளைக்கு அது வரும். 3 நாள், ம் 4 நாள் கூட அது வர சில நேரத்துல அதிகமா வரும். சிலது பாத்தீங்கன்னா, செனை ஊசி போட்டுட்டு மறுநாள் கூட அதிகமா வர்றதுக்கு வரும் அது. அது நார்மலா உள்ளதுதாம்மா அது. அது ஒரு மாட்ட பொறுத்து இருக்கும்மா. சில மாட்டுக்கு வந்து கம்மியா இருக்கும். சில மாட்டுக்கு அதிகமா இருக்கும். அது வந்து நார்மலா உள்ளதுதான். பாக்கி கணுட்டி போடுறது பிரச்சனை, செனை ஊசில பிரச்சனை இல்லைல்ல. ம் செனை பிடித்தல்ல அதுல என்ன பிரச்சனை. பிரச்சனை இல்லையா? அது இல்லம்மா. அது அதுல என்ன நார்மலா பிரச்சனை இல்லை? அது ஒண்ணும் பிரச்சனை. அது மாட்டு நார்மலா உள்ளதுதாம்மா. சரிங்க. சரிம்மா. வேற யாரும் சந்தேகங்கள்? நிறைய கேட்கலாமா? ஆடு பத்தி நிறையா அதை நான் சொல்லியிருக்க கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நீங்க கேட்கிற போது நிறைய சொல்லலாம். ஏன்னா டைம் பத்தாததுனால நான் அப்படியே சுருக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா ஆட்டை பத்தி தான் கொஞ்சம் எதாவது சொல்லிருக்கேன். மாட்டை பத்தி குறைவா சொல்லிருக்கேன். கோழியை பத்தி சொல்லவே இல்லை. கோழிக்கு வேணா நம்ம ஒரு நாள் அதுக்கு தனியா வச்சுக்குவேன். ஏன்னா இப்போ ஆவரேஜா நம்ம முக்கியமானது ஆடு, மாடு, கோழி இது 3ம் நம்மள்ட்ட இருந்தால் தான் நமக்கு ஒரு லாபகரமான தொழிலை கொண்டு போகலாம். இப்போ என்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கோழி கிட்டத்தட்ட ஒரு 40 கோழி இருக்கு. அது மாதம் மாதம் எனக்கு அதுக்காக ஒரு பெரிய பராமரிப்பு, தீவனமும் எதுவுமே கிடையாது. அந்த அடை வச்சு குஞ்ச விட்டுருவாங்க. அது மேய்ச்சல்ல போய் மேய்ஞ்சிட்டு வரும். அது பாட்டு அந்த இடத்துல முட்டை போட்டுட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் இப்போ முட்டையே ரூ. 12 இந்த ரேட்டுக்கு போகுது. இப்போ 40 கோடி இருக்கும்போது சராசரி 30 முட்டை, ஒரு நாளைக்கு 30 முட்டை அந்த ஈக்குவலுக்கு வந்துடும். 30 முட்டை வந்துட்டாலே கிட்டத்தட்ட 300 ஒரு 2000 ஒரு ரூ. 350 அந்த ரூ. 360 ரேஞ்சுக்கு நமக்கு அது விடாது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையில தான் இது லாபகரமா கொண்டு போகுது. ஏன்னா நம்ம ஒரு இதை பண்றப்ப மாடு மட்டும்தான் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுல நட்டம் தான் வரும். இப்ப அதோட சேர்த்து ஆடு வளர்க்குற போது அந்த நட்டத்தை அதை ஈடு பண்ணிடலாம். இப்ப அடுத்தது இப்ப கோழி வளர்க்குறீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 80% லாபகரமா இருக்கும். இப்ப ஆடு எடுத்தீங்கன்னா ஒரு 60% லாபகரமா இருக்கும்.
மாடு வளர்க்குற போது நமக்கு அதில் லாபங்கிறது மற்றவங்களுக்கு அது ஜீரோ தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாடு வளர்க்குறது தான் எனக்கு பெரிய லாபகரம். ஏன்னா அதை நான் பஞ்சகாவியா தயார் பண்ணுறது, அப்புறம் மோர் போட்டு விற்கிறது, அந்த சாணத்தை அது எருவாக மாற்றி தொழு உரமாக மாற்றி அதை நான் வயலுக்கு கொடுக்குறது, இப்படியே என்னோட சுழற்சி முறை வரதுனால எனக்கு லாபம் வராது. ஏன்னா இப்போ எரு வாங்கினா வெளியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கு வாங்குவேன். இந்த 12,000 ரூபாய் எனக்கு இந்த இதில் வந்துடுது. பஞ்சாயத்து கிட்டத்தட்ட நான் வருஷத்துக்கு ஒரு 200 லிட்டர் தரையாமல் விற்கிறேன். அப்போ 200 லிட்டர் விற்கிற போது எனக்கு இந்த காசு இல்லைன்னு கிடைச்சிது. இப்படி கணக்கு பண்ணுறது எனக்கு அது லாபகரமாக எனக்கு அமைஞ்சிருது. ஆனால் அது பால் மட்டும்தான் நான் குறிக்கோளாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது கொஞ்சம் கஷ்டமான விடும். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக அதுக்கு பராமரிப்பு மெனக்கெடு கொஞ்சம் அதிகம். அதுக்கு அடை தீவனம் போடுறது, அதை தேடுறது, மேய்க்கிறது, இதுக்காகவே நம்ம அது நிறைய நேரத்தை எடுத்துக்குவோம். அப்படி பார்ப்பாங்க. அதனால் நம்ம வந்து இதெல்லாம் எல்லாமே கலந்து நம்ம வளர்க்குற போது நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை நம்ம ஈட்டலாம். இப்போ ஆட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன், குறைஞ்சது ஒரு 10 ஆடு வளர்த்தாலே வருஷத்துக்கு 1,00,000 ரூபா நம்ம வியாபாரமாக கொண்டு போகலாம். ஆனால் என்னன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் திட்டம் போட்டு அந்த ஆட்டுலேருந்து அடுத்த இதுக்கு போகும்போது நம்மக்கிட்ட ஒரு டார்கெட் வந்துடணும். இந்த வருஷம் நம்ம 12 ஆடு தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி மட்டும் மீதம் இருக்கிற 10 ஆடு அப்படி கொறாடாவோ கடாயோ இப்படியே கொடுத்துடணும் ஒவ்வொரு வருஷம். ஆனால் தான் 10 ஆடு நம்ம வளர்க்குறோட பராமரிப்பு முறையாக அதோட போடுற தீவனம், அதுக்கான நம்ம செய்கிறோட செலவு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம வளர்த்துக்கிட்டே வரணும். அப்போ தான் நீங்கள் பாட்டில் அதிகமாக வளர்க்க வளர்க்க இறப்பு விகிதம் அதிகரிச்சுட்டே போனால் கண்டிப்பாக லாபமே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம இறப்பு விகிதத்தை குறைக்கிறோமோ அதுமாரி தீவனத்தை நம்ம திட்டம் போட்டு அதுக்கு செலவு இல்லாமல் நம்மளா அதை தயார் பண்ணி கொடுக்குறோம் போல அப்போ செலவினங்களை குறைச்சிக்கிட்டே வரலாம். குறைச்சிட்டு வரப்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ தலையிலேருந்து கடலத்தலையிலேருந்து சவுக்கத்தலையிலேருந்து கிளறி தள்ளி எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் உற்பத்தி பண்ணிட்டேன். தீவன புல்லேருந்து எல்லாமே என்கிட்ட இருக்கிற போது நான் எதுவுமே காசு கொடுத்து வாங்குறதில்ல. ஆட்டுக்கான போதுமான தீவனங்கள் அனைத்துமே பல தீவனமே என்கிட்ட இருக்குது எல்லாமே. கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இதெல்லாம் எண்ணெயை நான் மாற்றிங்கிற போது இதில் வர்ற புண்ணாக்கு அப்படியே ஆடுகளுக்கு மாற்றி நான் கொடுத்து வரேன். இதெல்லாம் வெளியிலேருந்து வாங்குற போது தான் நம்ம அதிகமான செலவு பண்ணுற போது கணக்கு பண்ணி பார்த்து ஆகா நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வளர்க்குறதையே அதுமாதிரி எடுத்தோடனே பெரிய முதலீட்டை போட்டு அப்புறம் வங்கியில் கடன் வாங்கியிருப்பாங்க, அதை கட்ட முடியாமல் மற்றவங்க கட்ட வேணாம் அதை கட்ட முடியாமல் அப்படியே ஆடு வளர்ப்பே விட்டுருவாங்க. ஆனால் இதை திட்டம் போட்டு நம்ம முறையாக கொண்டு போனீங்கன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஆடு வளர்க்குறது ஒரு நடமாடும் வங்கி. திடீர்னு நம்மகிட்ட அறவே காசு இல்லை, திடீர்னு என்ன பண்ணலாம், தப்புன்னு ஒரு வியாபாரிக்கு போன் அடிக்காம வர்றாங்க கேட்டால் உடனே இடையை தூக்கி வச்சு உடனே அவனே காசு வாங்கிட்டு போடலாம். வீட்டாலே காசை கொடுத்து வாங்கிட்டு போடுவாங்க. அதனால தான் ஆடு வளர்ப்பு ஒரு நடமாடு வங்கி அப்படின்னு சொல்கிறது. அதனால் ஆட்டை நம்ம முறையாக அதை புரிஞ்சிக்கிட்டு அதை எப்படிங்கிறத நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வளர்த்தாலே நிறைய விஷயங்களை நம்மளே கண்டுபிடிக்கலாம். ஒரு தடவை ஒரு குட்டி செத்து அப்படின்னா அது என்ன காரணம், இந்த ஆடு நிற்கிதுன்னா என்ன பிரச்சனை, இது சரியாக வளரலைன்னா என்ன அப்படிங்கிறது நாமே அதை பார்க்க ஆரம்பிக்கணும். இதுக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம ஆலோசனை இன்னொருத்தரை கேட்டு அதுக்கான தீர்வு வர்றதுக்குள்ளேயே 8 மணி நேரம். இப்போ அதை சொன்ன பார்த்தீங்களா, வயிறு உப்பிட்டு திடீர்னு சோடாப்பு, இதான் தீர்வு, ஒன்றுமே இல்லை. அரை மணி நேரம் ஃபுல்லாக தின்ட்டு வச்சிங்களா, வயிறு உப்பினா அரை மணி நேரம் அதுக்கு மேலே ஆடு இருக்குது சிரமம். அதிகபட்சம் கொஞ்சம் எதாவது நார்மலாக இருந்ததுன்னா 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆடு செத்து போயிடும். நீ அதுக்குள்ளே டாக்டர் கன்சல்ட் பண்ணி வர்றதுக்குள்ளேயே ஆடு முடிஞ்சிடும். அதனால் இதுமாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாமே அதை சரி பண்ணுற போது ஆடு வளர்ப்பில் நல்லா லாபகரமாக கொண்டு போனால் நோய் பிரச்சனை எல்லாமே நம்ம காப்பாற்றிக்கலாம். இதுதான் உண்மை. சரிம்மா, வேற யாருக்கும் சந்தேகங்கள் இல்லை? இதோட இன்னைக்கு முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் தான் கேட்கலாம். சார் இந்த வயிறு பிரச்சனைக்கு வந்துட்டு 3 திங்ஸ் சொன்னீங்க சார். வெத்தலை, மிளகு, இன்னொரு பொருள் இல்லைங்க சார், துவையல் மாதிரி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. உப்புமா. உப்பு. உப்பு. ஓகே ஆடு ஆடா இருக்குன்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை, ஒரு வெத்தலை எடுத்துக்கலாம், 5 மிளகு எடுத்துக்கலாம், 5 மிளகு. 5 மிளகு, உப்பு கொஞ்சோண்டு ஒரு 4 கல் 5 கல் எடுத்துக்கலாம். மூணையும் சேர்த்து இடிகல் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சீரஞ்சம்பளம் இடிப்பீங்களா வீட்டில், ஆமாங்க சார். அந்த கல்லில் வச்சு நல்லா இடிச்சு துவை மாரி ஆக்கிக்கிங்க. சரிங்க சார். அழிச்சிட்டு அப்படியே நினைச்சிங்க அப்படியே உருண்டியாக விட்டு வாயில் வச்சு உள்ளே போட்டு விட்டுருங்க. சரிங்க சார். அது கொஞ்ச நேரத்தில் எடுக்காம. இதே மாடாக இருந்ததுன்னா 2 வெத்தலை 10 மிளகு அப்படியே ஆவரேஜ் பண்ணிக்கிங்க. இப்படி 2 வேளை கொடுத்தீங்கனாலே சரியா போயிடும். காலையில் சாயந்தரம் ஒரு வேளை கொடுத்தா சரியா. ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, சரிம்மா, நன்றி. வேற யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? நிறைய பேர் சந்தேகங்கள் இருக்கு, கேட்க தயங்குறாங்க. ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அடுத்த மீட்டிங்லாம் அவங்க எல்லாம் இன்னும் வர்றபோது கேட்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா. அதனால ஓகே, பார்ப்போம். சரிங்கண்ணே.
ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. இன்னைக்கு சரி. நிறைய கருத்துக்கள் எங்க கூட பகிர்ந்திருக்கீங்க. நிறைய சரிங்கம்மா. கேள்விகளும் கேட்டு அதற்கான சந்தேகங்களையும் போக்கி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி அண்ணே. உங்களுடைய நேரத்த நன்றி. எங்களுக்காக ஒவ்வொரு மாதமுமே செலவிட்டு நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்காக தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த சரி. பணி மென்மேலும் தொடர எங்களுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணே. நன்றிம்மா. நன்றி. 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 அதே சரி. போல இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை விவசாய பெருமக்களுக்கும் நமது தானம் அறக்கட்டளையின் பணியாளர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.